வீடியோவில் வரணும்னா நீங்கள் அதில் அட்லீஸ்ட் அதில் இருங்க. ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும் தங்கச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுக்கிடையில் உங்களுக்கு கல்யாணமோ காதலோ அந்த கத்தரிக்காய் ஒன்றும் மனசில் வரவே கூடாதா? என்ன சின்ன பிள்ளை தினம் 18 வயசுல முந்தைய நாட்கள் எல்லாம் கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்றுடுவாங்க தெரியுமா? நல்ல பிள்ளைகள் அப்படின்னா இப்போ நாங்கள் கூடாதாக்கா அங்கே காலை விழுந்தெல்லாம் கும்பிட வேண்டாம். ஆனால் ஒரு மனுஷர் வந்தாமல் இப்படி கதைக்கணும்னு தெரியணும். என்ன நான் ஒரு கதைக்கு நான் மிருகமாக இருந்திருந்தா நான் அப்படி செய்வேன். நானும் மனுஷன் பொம்பளை பிள்ளை நீங்கள் பொம்பளை பிள்ளைன்ட்டு காட்டிட்டா சரியா? ஏன்னா பார்த்த தெரியும் அதெல்லாம் முடி இருக்குதா அணுகலமா பொம்பளை பிள்ளைன்னு பார்த்து தெரியும் எனக்கு ஒளிஞ்சிருந்தியா காட்டணும் எனக்கு. இல்லை எனக்கு சொறி இல்லாமல் சொல்ல வேணாம். இல்லை எனக்கு சொறி இல்லாமல் சொல்ல வேண்டாம் தங்கச்சி, அதுக்கு அவசியமும் இல்லை. சரி தான் நீங்கள் எனக்கு அடித்தா கூட நான் வாங்கிட்டு போகிறேன். எங்கட வீட்டை வந்து நீ இப்படி கதைக்கிறேன் அது இல்லை விஷயம். சோதனை வரும்போதும் நீங்கள் கதைக்கணும். நாளைக்கு நீங்கள் சாதனையாளராக மாறணும். மேலே பொம்பளை பிள்ளைகளுக்குரிய குணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கணும். இல்லையன்று இல்லை, ஆனால் அது எங்கெங்கே இருக்கணும்ன்றது முக்கியம். விளங்குதா? அந்த மழைக்கு இறங்கணும். இப்போ மற்றது இப்போ நீங்கம்மா பிள்ளைகளை வளர்த்தா மட்டும் காணாது. பிள்ளைகளுக்கு சில பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும். நீங்கள் இப்போ ரோட்டில் போகும்போது ஆம்பளை பிள்ளைகளை கண்டா தலை குனியணும்னு சொல்கிறது நல்லம். கண்டபடி யாருடைய கதைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லம். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க. இப்போ இந்த பிள்ளை அதுக்கு பலூனை போடாது சின்ன பிள்ளை சரியானு சொல்லலாம். அந்த வயசுக்கு அது செய்யுது. இவா அப்படி செய்யலாம். பண்டத்திருப்புக்கு வந்திருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாங்கள் பண்டத்திருப்புக்கு ஒரு அக்கா ஒரு ஆளை சந்திக்கிறதுக்காண்டி போனோம். ஆனால் அவங்க இடையில் போயிட்டு கால் பண்ணும்போது அவங்க ஆன்சர் பண்ணாத காரணத்தால் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கள தான் சந்திக்கிறதுக்காண்டி இன்றைய தினம் மறுபடியும் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஹலோ, குட் ஈவினிங் அண்ணா. நான் அம்மன் வீதி பண்டத்திருப்பிலேருந்து கதைக்கிறோம். என்னென்னா ஒரு அக்கா ஒரு ஆள் 2 பொம்பளை பிள்ளையாள். ஒரு ஆள் 7 படிக்குது, ஒரு ஆள் 10ஆம் ஆண்டு படிக்கிறா. அவன் ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் எந்த உதவிகளும் இல்லாமல் வீட்டு வேலைகளும் அந்த வேலைகளும் இந்த வேலைகளும் தெரிஞ்சு பாப்பாக்கும் காய்ச்சல்கள் வருத்தங்கள் இயலாது, உடல்நிலையும் இயலாது. சரியான மோசமான நிலைமையில எங்கட ஊரில் தான் அவள் இருக்கிறா. இப்படி ஒரு உதவி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி நான் அறிஞ்சேன். அதனால் எனக்கு பார்க்க சரியான பரிதாபமாக கிடந்த உதவி யார் யாருக்கு தேவை அந்த ஆக்களுக்கு போய் சேர வேணும். நீங்கள் ஊரில் விசாரித்தா தெரியும். ஆனால் அந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் அந்த தாயம் பார்க்குற நிலைமையும் இருக்க. நீங்கள் இந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்துட்டு எனக்கு கால் எடுங்க. நான் அவங்க நம்பர் தாரேன். அல்லது அவைகளோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அறியத்தாரேன். இந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இல்லாட்டி நான் அவங்களோட தொடர்பு படுத்தி விட்டு விடுறேன். ப்ளீஸ் அண்ணா, இது உண்மையான வேண்டுகோள். இதுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேணும். இதுக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணா. ஓகே அக்கா, நீங்கள் உதவி கேட்டு போட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் எடுக்கும்போது நீங்கள் எடுக்காமல் கேர்லெஸ்ஸாக விட்டு அப்படியே அந்த குடும்பத்துக்கு உதவி கிடைக்கும். இது நான் நேற்றே நான் போட்டேன். என்னென்னா நான் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் நான் அவங்க எடுக்கலை. சரி, எனிவே அப்போ கேட்டிருப்பீங்க வாய்ஸ் ரெக்கார்டை. கணவர் இருந்து 5 வருஷம். அம்மா பார்த்தீங்கன்னா சொன்னால் கூலி வேலைக்கு தான் போயிட்டு குடும்பத்தை பார்க்குறாங்களாம். அண்ட் 2 பிள்ளைகள். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ இப்படியான நிலைமையில் அக்காவுக்குமே அதாவது அந்த பிள்ளைகளோட அம்மாவுக்குமே சுவையின காரணங்களால் இப்போ வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் கூட சொந்தமாக இல்லையாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி எங்களோட வீடியோ பார்க்குற அக்காவரால் கேட்டிருக்குனாங்க. நாங்கள் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உண்மையிலே இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளாக நாங்கள் இந்த ஹெல்பிங் வீடியோஸ் செய்கிறதுக்கு லேட் ஆகுது. காரணம் என்னென்னு சொன்னால் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஸ்பெஷலி மழை பெய்கிறதால ஒன்றுமே செஞ்சு கொள்ள முடியாமல் போயிடுது. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது லேட் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம நாங்கள் வாணியக்காவிட்ட போயிருந்தோம். ஸோ அவங்க இல்லாத காரணத்தால் நேற்று போகையில் இன்றைய தினம் அங்கே போயிட்டு இங்கே வந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுது. இப்போ ஆல்ரெடி நேரம் 6 மணி ஆகிடுது. மற்ற நாட்களோட ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைய தினம் மழை காரணத்தால் ஓவர் இருட்டாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த குடும்பத்தை இருக்க போயிட்டு பார்த்துட்டு அவங்களோட நிலைமை என்ன மாதிரின்னு பார்த்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம். அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் உறவுகளாகிய நீங்கள் அவங்களுக்கு கரம் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இப்போ நாங்கள் அவங்கள தேடி போகிறோம். ஸோ போயிட்டு பார்த்து அவங்களோட நிலைமையை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம்
எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து விளக்கிட்டு நாங்கள் அந்த அக்காண்ட விட்ட போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு பாவிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபோன் கூட இல்லையா. அப்போ இந்த அக்கா வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வந்துட்டு தம்பியாக வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதன் நிமித்தம் வந்துட்டு அவங்க வந்துட்டு குடும்பமாக வந்து இந்த அக்காண்ட விட்டு நிற்கிறாங்களாம். இப்போ நாங்கள் முதலாவதாக இந்த அக்காண்ட வீட்டை போயிட்டு தான் அப்புறம் அவங்களோட விட்ட போக வேண்டி வரோம். ஸோ என்ன மாதிரி நிலைமை அமையுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேரடியாக போயிட்டு பார்ப்போம். வாங்குவா அப்படியே அம்மன் வீதியில் சர்ச் பண்ணி பார்த்தினியா? எங்கே காட்டுது என்ன பின்னு ரெட்டாண்ணா அது முன்னுக்கா சரியாக காட்டுதா? காட்டு எவ்வளோ தூரம் காட்டுது? 2 இதில் எது அரசடி வீதி அம்மன் வீதி ரெண்டைக்கே இப்போ நாங்கள் ரிவர்ஸில் போனால் இன்னும் கிட்ட வேடா. பின்பக்கமாக போய் போனால் இன்னும் கிட்ட. சூமை குறைச்சி பார்த்தா காட்டும். சரி மழை நேரம் பானம் வரும் கொஞ்சம் சிக்கலாம். போங்க அம்மாச்சியா அம்மாச்சி அதுக்கிடையில் முன்போதால பார்த்தாடுறாப்பா. பாரு ரோடு வந்து ரிட்டர்னா 2.3 கிலோமீட்டர்ஸ் காட்டணும் இல்லோ. இப்போ குறையும் பாருங்கம்மா 900 இன்னும் காட்டுமா 150 மீட்டர் காட்டுது பார்த்தீங்களே. இதெல்லாம் ஒரு மெப்பாக்குற ரகசியங்க. அப்போ நீங்கள் அதை நான் சொல்லல அம்மன் வீதி அம்மன் வீதி என் பேர் வந்து நினைக்கிறாக்கி நீ இங்கே நிற்கிறாங்க அவ்வளோதான் அப்படியே காட்டு இருக்கா நிற்கிறார்கள் அந்த விரல்கள் இதே நீங்கள் விரல்ன்னு சொல்கிறீங்க ரம்மடாகுது. விரல்ன்றட தண்ணி விரல் அது சரியா ரம்தான். ஆனால் ட்ரம்ன்றது வந்து அவங்கள அந்த அடிக்கிறதையும் சொல்லுவாங்க ட்ரம்முண்டு. நான் இந்த ரம்மை பார்த்துட்டு அவங்க நிற்கிறாங்க நினச்சேன்டா. அதுதான் சரி. ஹலோ ஓமாக்கா நாங்கள் இந்த அம்மன் வீதியால் வந்தோன்ருக்கோம். அந்த புது காப்பேட் ரோட் தானே? போட்டுக்கொண்டு நிற்கிறேன் இப்போ ரோட்டில் அம்மன் வீதி வாய்க்காலெல்லாம் கட்டி இருக்கிறாங்க பாரன். இதில் அம்பிகை திருமண ஏதோ ஒன்று தாண்டி வாங்க. அதை தாண்டி வரட்டே வாங்க ரோட்டில் நிற்கிறேன். ஏன் ரோட்டில் நிற்கிறீங்க? மழை இல்லை? மழைய குடையோட தான் நிற்கிறேன். சரி ஓகே. அவன் நிற்கிறேம்மா உங்களோட வீட்டை. ஹலோ அவன் உங்களோட விட்ட நிற்கணுமோ? ஓம் தம்பி நான் தான் அந்த அவ சொன்னாள் நான் நிற்கிறேன் நீங்கள் ரோட்டில். நீங்கள் தான் நான் சொன்னாள். ஓமன் தம்பி. சரி ரைட். உங்களோட ஹஸ்பண்ட் என்ன இது தச்சு வேலையா? உங்களோட ஹஸ்பண்ட் என்ன தச்சு வேலையே? ஓம் சரி அவர் இல்லை செத்துட்டாரா? 6 வருஷம். தச்சு வேலையா செஞ்சவர்? நான் சும்மாடா பக்கத்து தச்சு வேலையை உண்டு கடவுளே. சரி அக்கா நான் வந்தோண்டுக்கா நீங்கள் பாருங்க ஒருக்கா. பாருங்க நான் நிற்கிறேன் பாருங்க ரோட்டில் நிற்கிறேன். அந்த தலையில் கை வைக்கிறீங்களா நீங்களா? இல்லை அது யாரும் முஸ்லீம் ஆகட்டாடி நீங்கள் கடவுளே. நான் யாரும் முஸ்லீம் ஆகல நினைச்சேன்டாப்பா. என்ன பேர் உங்களுக்கு? எது வீடு? இது அவாண்ட வீடா? உங்களோட வீட்டுக்கு அங்கே போகணும்? சில்லாலை போகணுமா உங்களோட வீட்டுக்கு? நீங்கள் யாரை வந்தீங்க? ஓகே அது என்ன ஃபோனில் என்ன பார்த்து நிற்கிறீங்க? டிக்டாக்கா? இங்கே இது வாரன் உங்களோட வீடுங்க? நீங்கள் தனியாக வந்தீங்க? அப்போ பிள்ளைகள் 2 பேர் நிற்கணுமா? அவங்க
மற்றாளுங்க எத்தனை ஆண்டு படிக்கிறவா அவள் 10ஆம் ஆண்டு அவள் ஹாஸ்டலில் நிற்கிறாவா? இப்போ நீங்களும் மகளும் உங்க நிற்கிறீங்களா? நாங்கள் இப்போ உங்களோட வீட்டை போவோம் என்ன? உங்களோட வீட்டை போயிட்டு நாங்கள் வீடியோ செய்வோம். ஏன்டா இப்போ இது வந்து அவங்களோட வீடு தானே, அங்கே வச்சு காட்டுற அழகில் தான் இனி அவங்களோட ஆக்கள் எல்லாம் நிற்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு மகளை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் உங்களோட வீட்டை போவோமா? சரி கவனம் கூட எங்கே இல்லையா? கூட இல்லையா? சரியா கூட்டிகிட்டு வாங்க. ஆட்டப்பா நான் கோடிக்கிறேன். பிரான்ஸ்லேருந்து ஒரு அக்கா ஒரு அடிக்கிறப்ப இன்னும். ஹலோ ஹலோ, வணக்கம் தம்பி. ஓம் வணக்கம் அக்கா. நீங்கள் அழைத்த நபர் இப்பொழுது வீடியோ ஷூட்டிங் ஒன்றில் நிற்கிறார். சரி சரியா, ஓகே, நீங்க முடிச்சிட்டு இருங்க. ஓ, சிறிது நேரம் தாமதிச்சு அலையுங்க. ஓகே, சிறிது தாமதத்தில் அடிக்கிறேன். ஓ, இல்லாட்டி உங்களோட குரலும் பதிவு செய்யப்படும் என்று சொல்லிக்கொள்கிறேன் முன்னதாகவே. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாய் பாய். பாய் பாய். பயம் வேதனாயம்ண்டா பயம் அந்த மாதிரி யூடியூப் பண்ணாலே பயம்டாப்பா. பாதி பேர் குரல் காட்டுறது சரிண்ணம்மா. யாரு அஜா சைக்கிள்ல ஆகணும். இது புள்ள உள்ள இது அவன் என்னக்கா சைக்கிள்லேயே ஆகுது? நீங்கள் குடியை வந்து வேண்டி கொண்டு வரலாமே வீட்டு. நீங்கள் வேண்டிட்டு வாங்க, நாங்கள் வந்து கொடுக்குறோம் குடியை. காய்ச்சல் ரெண்டு ஓட்டு மலைக்கெல்லாம் வரீங்க கூட இல்லாமல் உங்களை அனுப்பி கிடக்கா கூட இல்லாமல். what the hell man? அது தூரமா பக்கத்தையோ அக்கா அம்மா அதுதானே அப்படி செய்யறேன் மேடப்பா. நான் அப்படி தான் யோசித்தேன். பிறகு அவங்க சைக்கிளில் வந்துட்டாங்கன்னு. ஆனால் பிறகு அவங்க சைக்கிள் எடுத்துட்டு இருட்டு காலையில் போகணும். பாரு உங்களோட பிள்ளையாங்க அவன் வரலையா? பைக்கில் வராமா? நீங்கள் இப்போ சைக்கிள் வந்து சைக்கிள் கட்டாயம் உங்களுக்கு தேவையா? இப்போ பிறகு நாளைக்கு எடுக்கிறா சைக்கிள். அப்போ நீங்கள் எங்கே விட வாங்க? பைக்கில் சாரி காரில் வாங்க. சைக்கிளை விட்டு வாங்க. நான் என்னடா வெயிலுக்கு சைக்கிள் தேவையான்னு ஓட்டி யோசிச்சிடா. இப்போ அப்புறம் நான் திரும்பி கூட கொடுக்க வர ஓகே. நான் இருட்டாயிரம் இல்லை. ஆனால் உண்மையாக கஷ்டம் போல் அங்கடக்காக பார்த்தேன். ஏன்னா சில்லால ஏரியா கொஞ்சம் இதுதான், கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க தான். அக்கினி எங்கட கொங்குரேட்டுக்கு மண் பறிக்க கொஞ்சம் காசு இல்லாமல் கிடக்கடா. நீ வந்து அந்த பொம்பளைன்ற டோப்பு இருக்குல்லோ அதை போட்டு கொண்டு ஒன்று இஞ்சாலாம் நம்ம அதை போட்டு கொண்டு ஒரு குடிசை போட்டு கொண்டு விடுறேன்னு நீ ஹெல்ப் கேட்க மாட்டியோ? என்னென்ன காய பச்சு மனோல காய்ச்சி காட்டா சோத்துக்கு மழை இல்லையா? சரி சிரிக்காது. வேறுங்கம்மா அவங்க பைக்கில் வராங்களா? சரி ஓகே. இது அவர் நீங்கள் ஒன்றும் கதைக்காம இருங்க. ஆள் இந்த கடிக்கிற குணம் உண்டா கதைக்காம இருங்கோ. ஓ உண்மையாக தான் சொல்கிறேன். டேய் சும்மா இரு. அப்புறம் ஊசி ஏற்றி விட்ருவோம் உனக்கு சொல்லி போட்டேன். ஊசிக்கு பயந்தா பேயாயிரு சொல்லி போட்டேனா? ஓ அதுதான் அதான் குளிசை போட்டு தான் கொண்டு வந்தது. இருந்தாலும் சொல்லு வழி கேட்கறான் இல்லையாக்கா? உதாரணம் எனக்கு உண்மையா அந்த மற்ற இதுங்க பார்த்தா தெரியாதுக்கா. பார்த்தா நல்லபடியின் மாதிரி இது நல்ல வடிவா நீட்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சின்ன பிரச்சனை கிடக்கு. கோழி காலு அக்காட்ட நீ கொடு அவன்கிட்ட கொடுக்க சொல்லி நீ கொடுத்துட்டீங்க மைக்கா கடை. அக்கா அந்த மைக்க இருக்கா குத்துங்க சட்டை இல்லையா? நீ பேசுறா. இவனை விட்டுட்டு வந்துருக்கலாம்டாப்பா. சொல்லு வழி கேட்குறான் இல்லையே. அங்கே நின்று இல்லை அங்கே அடிச்சு நிற்கிறான் வீட்டான்ட்டு. நாளைக்கு தெல்லிப்பள்ளிகளோட போலத்தான் இருக்குன்னு என்னையும் சேர்த்து போடுறது அக்கா ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறா. அதுதானே இல்லாட்டி இன்னும் முன்னுக்கு ஏற்றிக்கலாம் தம்பி. அக்கா கொஞ்சம் அழகின வேற பின்னு கூட என்ன முன்னுக்கு விட்டுருக்கலாம் தானே. வீடு பக்கத்தையா தூரமா? இடமா? அதுல சைக்கிள்ல போறாரு. அது அந்த அங்கால இருக்கிறதா? சரி சரியா. டே நீ கேமரா அங்கேயே பிடிச்சிக்கொள்ளு. பாருனாக்கா அப்போ உங்களோட வீடு உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு இல்லை தம்பி.
வீடு இல்லையா? காணி இருக்கா? காணியும் இல்லை. காணியும் இல்லை, வீடும் இல்லை. நேரையா? நேர காணியும் இல்லை, வீடும் இல்லை. அவருக்கு என்ன நடந்தது? அவர் தூக்கு போட்டவர். தூக்கு போட்டவரோ? ஏன்? வெறி கூட, குடிக்கிறது கூட வேறு. அதனால வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு சண்டை சண்டை சண்டை. அன்னைக்கும் சாகுறண்டும் கடவுள் அண்டு எங்களுக்கு அந்த குறையும் வைக்கல தம்பி. குடிச்சு வரிச்சாலும் எங்களை வடிவத்தான் பார்த்தவர். அதில் குறை சொல்லலாது. மற்றபடி கூட்டாளி மேல் கூட அதிலோட சேர்ந்து குடிச்சு போட்டு வந்து சண்டை பிடிப்பார், எனக்கு அடிப்பார். அது இந்த என்ன சொல்லுங்க, அவங்க குடிக்கிறாங்கள குணமே தான். இப்போ என்னண்டா, குடிக்கிறாங்க சில பேர்ட்ட அடிக்கிற குணம் இருக்கு, சில பேர்ட்ட இவன மாதிரி கடிக்கிற குணம் இருக்குது. இப்பதான் 6 வருஷம் இந்த உடம்பு அடி வாங்காமல் இருக்கு. என்னக்கா? இப்பதான் 6 வருஷம் அடி வாங்காமல் இருக்கு உடம்பு. டேய் சுமாரா சார் குத்து காட்டிங்க. என்ன இது மூசு படுது? ஐயோ அவன் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, குளிசை போட்டு தான் வந்தான். அது இந்த மலைக்கு இறங்கி அவனை இப்போ சிலோ பண்ணுங்க தம்பி. எதாக்கா இந்த இடம் அந்த இதுல அந்த 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 ஒழுங்கு அந்த அதுல அந்த ஒழுங்கு எப்படி சைட்டை பிரேக் பண்ணி வந்துடும். இந்த ஒழுங்கு வீடு. டேய் டேய் இவனை பாரு, இது திறக்கலாம் தானே? ஆமாம் முடக்கல. டேய் நீ சிரிக்காதவனுக்கு அப்புறம் சும்மா சொல்லுங்க. நாங்கள் உண்மையாக வர ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி தான் கொண்டு வந்தாக்கா, நாங்கள் கொண்டு போகிறது இல்லை. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா? அங்கட அதுக்கு என்னையும் சேர்த்து விட்டுருக்கு இதுக்குள்ள. இல்லை இல்லை அது அவன் கிடைக்கான. நான் சும்மா சொல்கிறேன். இது ஆட்டிய வீடு? இது ஆட்டிய வீடு. ஆட்டிய வீடோ? உங்களோட வீட்டு இல்லை போனோம் நாங்கள். எங்கண்ட நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறோம். அதைத்தானே ஆட்டியா வீட்டு எங்களை கூட்டிட்டு வந்தோன்னு யோசிச்சேன் நான். டேய் நீ அவன் சும்மா நிற்கிறாங்க. வாங்க அப்போ லாக் பண்ணு. வாங்க ஆமாம். வீட்டுக்கு லைட் ஒன்றும் இல்லையோ? இருக்கு தம்பி. ஏன் இன்னும் வந்தாங்க போடல? 2 மணிக்கு திறப்பு என்னட்ட இருக்கு. 2 மணிக்கு அங்கே வந்துட்டோம். அப்போ நினைக்குதா? அது கிடைக்காது. வாங்க. உங்களோட கதை உங்களுக்கு கிடைக்காது, சரி எங்களுக்கு கிடைக்குமே. சும்மா ரெடி கிடைக்க நீ அடுத்த பகல் காட்டுற குத்த இரவு காட்டுற. அக்கா அந்த லைட்டாக போகணும். நீங்களா அக்கா அந்த எங்களுக்கு ஹெல்ப் கட்டு மெசேஜ் போட்டது? ஓகேயா. இது யார் பிள்ளை? இல்லை இது அவாட மகள்ரா. இது ஹெல்ப் கேட்ட கடை மகள். அதுதான் நீ உங்கட மகள். ஓகே ஓகேயா. ஏன் பிள்ளை இல்லைன்னா இது எழிஞ்சதை வாங்க. யார் கூப்பிட்ட அம்மாவை? நீங்களா கூப்பிட்டீங்க அம்மாவை? ஏன் கூப்பிட்டீங்க அம்மாவை? 18 வயசாச்சு, இப்போ இன்னும் பால்குடி மறக்கலையா? அக்கா புள்ள அம்மாண்டதேன் என்ன லைட்டெல்லாம் கடும் வெளிச்சமாக்கக்கூடாப்பா. வெளிச்சம் கூட எல்லாம் பேட்ஸு கூட்டின வெல்ப்பு தான் பூட்டி வச்சுக்கிறோம். அது வீட்டுக்காரர் ரைட் அவேன்ட்டு இதுதான் உங்களோட வேர். ஓகே ஓகே பாப்பா. மண்ணில் பண்ணி இந்த மாலை மறைக்கிறனோட விலத்தை பார்த்தா முடிஞ்சு கண்ணாடியில் 12/3/69 31/55 இப்போ இருந்திருந்தா 55 செத்தபடியா 49 6 வருஷம். ஓகே சரி. இப்போ நாங்கள் இருந்து கதை இப்போ வாங்கோக்கா. இந்த வீடு வந்து உங்களோட இல்லை தானே? சத்தியமா இல்லை. சத்தியமானுங்க? சத்தியமா இல்லை. என்னென்ன நம்பரு? கடிதம் தை மாதம் மட்டும்தான் நீங்கள் இருக்கல. இது என்ன தமிழில் நடக்கு? எனக்கு தமிழ் தெரியாது. அப்போ கதைக்கிறீங்க? இல்லை கதைப்பேன் வாசிக்க மாட்டேன். அப்போ இதில் என்னண்டு வாசிங்க. அப்போ மகள்கிட்ட கொடுப்போம். எலக்ட்ரிசிட்டி பில் அதில் மங்களை கட்டணும்னு சொல்லி இருக்கு. எனக்கு தமிழ் தெரிய. இது தமிழ் தான். உங்களோட மகளை கூப்பிடுங்க. தமிழ் புள்ள புள்ளிய வர சொல்லு. மகளை கூப்பிடுங்க. புண்ணி எடுக்க மாட்டேனப்பா நான் சொல்லுறேன் தம்பி. அவ தன்னை வீடியோ விளையாட காட்ட வேண்டாமன்றா. அப்போ ஓடியோவில் காட்டுவோம். உங்களை குரலில் மட்டும் பாசிங்க. வா வாங்க தம்பி. வாங்க இங்கெல்லாம் வாங்க.
ஏன் பிள்ளைய லவ் பண்ணுறீங்களா யாரு இல்லை அந்த பழக்கம் தாய்க்கு பின்னாலே தெரியும் அப்போ வரையில இப்போ பின்னால் அதில் நாங்கள் போய்க்க என்ன ஓ லெவலுக்கு என்ன ரிசல்ட் தங்கச்சிக்கு இந்த மாதிரி 9 பாடமும் பாஸ் 2AB 6Eயா அப்போ நீங்கள் இப்படியானால் நல்ல 9 இயரில் எடுத்துருக்கணும் தங்கச்சியை வர சொல்லுங்கம்மா வீடியோவில் காட்டு இல்லைடா அப்பா வாங்க நீங்கள் ஒவ்வொரு அங்கே அந்த கூப்பிட்டு அக்கா வர சொல்லுங்க இருக்கா எங்களை வர சொன்ன அக்காவை அக்கா உங்களுக்கு தெரியும் தான் நாங்கள் வீடியோ செய்கிறாங்க வந்து அப்போ இப்போ பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தால் நான் கோபம் வந்துடுமாக்கா உங்களுக்கு தெரியும் தானே எத்தனை பிள்ளைகளோட நாங்கள் எவ்வளோ நாங்கள் என்ன உங்கள் என்னது கேட்குறோம் வந்து உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா இப்போ என்ன நீங்கள் கதைக்கிறத விட பிள்ளைகள் கதைக்கிறதா நாங்கள் உங்களுக்கு கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரோம் நம்ம இல்லைங்கிறதுக்கு என்ன இப்போ ஐஸ்வர்யா ராஜாவா காட்டி தான் எங்களோட வீடியோ ஓட பண்ணணுமா நான் வந்து அதை விட அம்மாட கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாத பிள்ளைன்னா பிறகு என்னதுக்குடா இப்போ இப்படி பிள்ளை பின்னால் நிற்கிறேன்டா பிறகு என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குது தானே இல்லாட்டி நீங்கள் இப்படி இருக்கேனுமா நானண்டா இப்படி அழுவ தெரியுமா இப்போ எங்கடா நேரம் ஹெல்ப் பண்ண வந்தா என்ன மனத்தாக்கம் தென் வீடியோவில் வரோன்னா நீங்கள் அதில் அட்லீஸ்ட் அதில் இருங்க ஒரு மனுஷரை வந்து கூப்பிட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும் தங்கச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கக்கா இப்போ நாங்கள் போகிற இடங்களில் பொம்பளை பிள்ளையில வீடியோவில் காட்டணுன்ற அவசியம் எனக்கு இல்லை விளங்குதா அவங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நான் காட்ட மாட்டேன் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்குது இந்த ஐயோ என்னோட தெரியக்கூடாது அப்படின்னு விளங்குதா எங்களுக்கு இந்த நடிப்புகள் பிடிக்காதம்மா என்ன சொல்லுங்க அப்போ நீங்கள் சொல்லுங்க அப்போ நாங்கள் இது வரைக்கும் அவ்வளோ வேற பார்த்துட்டோம் அம்மா அப்போ நீங்கள் வந்து அண்ணா எக்ஸ்கியூஸ் மீ நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படின்ற ஒரு கதையை சொல்லணும் மனுஷர் மாதிரி முன்னுக்கு வந்து கதையுங்கள வீடியோ ஒரு வேளை நாங்கள் தவறு எடுத்துட்டோம்னு சொன்னால் வீடியோ ஒரு வேளை தவறு எடுத்துட்டோம்னு சொன்னால் அண்ணா நீங்கள் என்னை போடாதீங்கண்ணா ப்ளீஸ்ன்னு கேட்டால் நாங்கள் போட மாட்டோம் இது அதில் நின்று அழுதுட்டு இருந்தால் எப்படி என்ன சின்ன பிள்ளை தனம் 18 வயசில் முந்தைய நாங்கள் எல்லாம் கல்யாணங்காட்டி பிள்ளை பெற்றுடுவாங்க தெரியுமா நல்ல பிள்ளைகள் அப்படின்னா இப்போ நாங்கள் கூடாதாக்கா எங்கள்கிட்ட சவரங்க கூடாதா நோ அப்போ நாங்கள் நேற்று ஒரு 9 எடுத்த பிள்ளைய வீடியோ எடுத்து போட்டோம் பார்த்துனீங்களா அங்கே கைதடியில் அப்போ அந்த பிள்ளை கூடாதா 9 கணக்கு கேர்ள்ஸ் இப்படி தான் தங்களோட பிரச்சனைகளை சொல்லி என்ன எதுக்கு அந்த கலப்பா எடுக்கிறீங்கன்னு போய் சொல்கிறீங்க இல்லை சார் இப்போ கூட நான் சொல்கிறேன் இப்போ தங்கச்சி நான் உங்களை வீடியோவில் காட்டுறதால எனக்கு ஒன்றுமே வரப்போகிறது இல்லை விளங்குதா நத்திங் இப்போ உங்களோட அம்மாவை காட்டுறேன் உங்களை காட்டுறேன்னு சொன்னால் உங்களோட இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க உங்களோட அம்மாவை தெரியாதா உங்களோட பச்சை பிள்ளைகளுக்கு தெரியும் தானே அப்போ அதில் ஒன்றுமே இல்லை சரி ஒரு கதைக்கு நீங்கள் வரலன்னு சொன்னால் அண்ணா நான் வரையில ஓ அண்ட் வந்து நீங்கள் அண்ணா வேணுமெண்டா நான் கதைக்கிறேன் இந்த முகத்தை காட்டாதீங்க அல்லாட்டி நான் வந்து சொல்கிறேன்னா நான் ஒரு ஓரமாக நின்று சொல்கிறேன்னு நீங்கள் வந்து நாங்கள் மனுஷர் தானே இந்த டைம் நாங்கள் பருத்தித்துறையிலேருந்து உங்களை தேடி பண்டத்தளிப்புக்கு வரோம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமேண்ணா ஏழை என்ன பாடம் செய்கிறீங்க ஹோம்ஒர்க் செய்கிறீங்க அப்போ இப்படி வந்து ஒரு ஷையான டைப்பில் அம்மாவுக்கு பின்னால் இருக்கிற பிள்ளைக்கு நீங்கள் என்ன டேலண்டட்டாக படிக்க வேண்டிய ஆள் ஓ அப்போ நீங்கள் நல்லா படிக்க வேண்டிய ஆள் நீங்கள் எடுத்த ரிசல்ட்ஸ் காணுமா 2AB 6E காணுமா காணாது இப்போ ரிசல்ட்ஸுக்கு வந்து இப்போ நிறைய காரணம் இப்போ நீங்கள் கஷ்டம் வரமே இல்லாமல் கல்விக்கு ஒரு தடையே இல்லையம்மா இலவச கல்வி தானே எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்குது எத்தனை இந்த ஆப்ரஹாம் லிங்கன் எல்லாம் ரோட்டு லைட்டில் படித்து தான் வந்து பிரதமர் ஆயினவர் மற்றது இப்போ நீங்கம்மா பிள்ளைகளை வளர்த்தா மட்டும் காணாது பிள்ளைகளுக்கு சில பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் நீங்கள் வந்து இப்போ ரோட்டில் போகும்போது ஆம்பளை பிள்ளைகளை கண்டா தலை குனியணும்னு சொல்கிறது நல்லம் கண்டபடி யாரோடையும் கதைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க இப்போ இந்த பிள்ளை அதுக்கு வந்து பலூனை போடாது சின்ன பிள்ளை சரியானு சொல்லலாம் அந்த வயசுக்காக செய்யுது இவா அப்படி செய்யலுமா பலூனை போடலுமா அதுக்குள்ளே யோசிச்சு பாருங்க அப்போ நான் இவ்வளோ ஹீட்டாகி காய்க்க வேண்டிய காரணம் வந்து நீங்கள் நடிச்சு கொண்டு நிற்கக்கூடாது வந்து எனக்கு நேரம் இல்லை போதும் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் செய்ய வந்தால் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் கஷ்டம் இன்றைக்கு இந்த காய்ச்சலுக்குள்ளார நீங்கள் மலைக்கெலாம் நினைஞ்சு போய் அவாண்ட விட்டு நிற்கிறீங்க அப்போ நீங்கள் மலைக்கு நினையக்கூடாதுன்னு உங்களை நான் காரில் ஏற்றிட்டு வரேன் அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் மனுஷன் அப்புறம் இருந்தவனுக்கு 18 வயசுக்குள்ளே சாதாரணமாக எல்லாமே விளங்கணும் தங்கச்சி உங்களுக்கு விளங்குது தானே வீடியோவில் நான் வரக்கூடாண்டு விளங்குது தானே வந்தால் 4 பேர் பார்ப்பாங்கண்டு அப்போ அப்படி விளங்குறவங்களுக்கு என் அம்மாக்காண்டி நான் கதைக்கணுமெண்டு அப்போ நீங்கள் அம்மாவை விற்கலாமா யோசிச்சுப்பாங்க அம்மாண்ட முகம் தெரியலாம் யாரும் பார்க்கலாம் அம்மா உதவி கேட்டு உங்களுக்கு உதவி கிடைக்கலாம் ஆனால் நாங்கள் தெரியக்கூடாது
நீங்க கதைச்சு போட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லி ப்ளீஸ் இப்படி போட வேணாம் அப்படின்னு சொன்னா இல்லை ஈவன் கதைக்க கூட தேவையில்லைக்கா, கதைக்க கூட வேண்டாம். அவன் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நான் ஒரு நாளும் வந்து அனுமதி இல்லாமல் எடுக்கவே மாட்டேமாக்கா வீடியோ வந்து. நானே எத்தனை சொல்லிக்கிறேன், நீங்கள் பிள்ளை அங்கால போங்க, நீங்கள் வயசுக்கு வந்த பிள்ளை நீங்கள் கதைக்க தேவையில்லை, ஏன்னா அம்மா கதைப்பான்னு சொன்னால் ஓகே. இப்போ எனக்கு கோவம் வந்த காரணம் என்னென்னா, நாங்கள் வரவே யார் போய் மரத்து பின்னால் ஒழிக்கிறா, பிறகு நின்று சின்ன பிள்ளைத்தனமா நொய் என்னொன்னுண்டா கோவம் வருமா இல்லையா? ஒரு சின்ன வயசு பிள்ளைண்டா பரவாயில்ல, 18 வயசு பிள்ளை வந்துட்டு இப்படி செய்யலாமா? நாங்கள் மனுஷர் தானே, எங்களுக்கு நார்மலாக வந்து சொன்னால் விளங்கு தானே அம்மா, அண்ணா நான் வரையில அண்ணா எனக்கு இதுண்டா ஓகே தானே. சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும். சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்கும் அமையாதம்மா, வாழ்க்கையில் ஒரு தடவை தான் சந்தர்ப்பம் பெறும் வந்து விளங்குதா. அப்போ அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் வந்து விளங்குதா. நாங்கள் கடவுளான்னு சொல்ல வரையில் கடவுள் வந்து நேரடியாக நாம் உதவி செய்கிறதில்ல, மனுஷன் மூலமாக தான் உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் அக்காவை கேட்டு பாருங்கள் வந்து. நாங்கள் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோம் வந்து. இவன் இப்போ கூட அந்த பண்டத்திருப்பி சந்தைக்கு போனீங்கன்னா தெரியும் தானே நேசன் அண்ணாவை, அந்த எப்படி இருக்குது வீடியோ. எங்களோட தங்கச்சி தான் உங்களோட ரெகுலரா பாக்குறவா வீடியோ வந்துட்டு அப்ப இவ இருந்த நிலைமை தெரியும். அப்ப எனக்கு சொன்னவா அவ கொஞ்சம் பெருசா கதைக்க மாட்டேன், வேண்ட அம்மா தான். அப்ப நான் கொஞ்சம் ஆக்டிவ், நான் எனக்கு தெரியும் என்றபடியா நான் தான் உங்களோட தொடர்பு எங்களை விட்டுதான் வாரவா கூட வந்தோரே அழுதபடி நெஞ்சுக்க குத்துதோ செய்யுது 2 பிள்ளை அது சின்ன தான் இல்லையன்று இல்லை. அவ நான் சில கூட சின்ன வேலைகள் செய்தாலாம். அவருக்கா அராளிக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னம் அராளி தொங்கலுக்கு சனியா சைக்கிள் ஓடி போய் வீடு ஒன்று கழுவி போட்டு வந்தவ, அதுக்கு 1000 ரூபா கொடுத்தவங்களாம் சொல்லி கவலைப்பட்டவ மாடி வீடு. அப்போ யோசிச்சு பாருங்கம்மா, பிள்ளை வந்து 2 பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை பெற்றதால ஒரு தாயா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா. அந்த சொல்லி எனக்கு கவலை வந்துட்டா சரி சரி அவ சொல்லி உங்களுக்கு கவலை வருதுன்னு சொன்னா. அப்போ நீங்கள் ரிலேஷன் சொந்தமா உங்களுக்கு? எங்கட ஊர் அக்கா தான். உங்களுக்கு சொந்தமா அவங்க? எங்கட ஊர் ஆனா தூரத்து சொந்தம், எங்கட ஊர்ல நான் தெரியுமா. சொந்தம்னு சொல்லுங்கக்கா, சொந்தம்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் இப்போ வீடியோவில் மற்றவங்க அப்படியே சொல்ல போகிறாங்க, சொந்தமாக இருந்தால் சொந்தம்னு சொல்ல போகிறாங்க. எங்கட தங்கச்சி மாதிரி ஏன் இவன் சொந்தமண்டா கூட நோ ஒரு இதாக. இப்போ இந்த சகோதரமாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரமாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வந்தால் அவனுக்கு பிரச்சனை நான் சொல்லத்தானே. சொந்தக்காரர் தேவா சொல்ற சொந்தக்காரர் கொடுத்து இப்படி உதவி செய்யணுமா, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி வந்து காலம் விட்டா இருந்தவன். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. சரி ஒரு அயலில் உள்ள ஒரு ஆளாக நீங்கள் இவா பார்த்து எவ்வளோ இறக்கப்படுறீங்க. உங்களுக்கு இப்போ அவாட கதை சொல்லும்போது உங்களுக்கு கண்ணீர் வருது. அப்போ ஒரு பெற்ற பிள்ளையா வந்து எவ்வளோ தூரம் அம்மாவை நேசிக்கணும்னு சொல்லுங்க. அப்போ நாளைக்கு எது முண்டுண்டா நீங்கள் வரையலுமா, உடனே இந்த வீட்டை நீங்கள் வரையலுமா, பிள்ளை தான் பார்க்கணும், அம்மாவுக்கு ஒரு நெஞ்சு குத்தண்டா. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு மனுஷர் வந்து வீடு தேடி அம்மாவுக்கு உதவி செய்ய வராங்க, எங்களுக்கு உதவி செய்ய வராங்கண்டா, நாங்கள் படிக்கிறோம்டா எங்களுக்கு படிப்புக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லணும், அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லணும். இந்த எத்தனை வீடு தெரிஞ்ச அம்மா கழுவி துடைச்சி வந்துட்டு 2 பிள்ளைகளையும் பார்க்குறாம்மா. அப்போ ஒரு பிள்ளையை பார்க்கலாம், ஹாஸ்டலில் விட்டுருக்கா, சொந்த வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒரு காணி இல்லை. வாடகைக்கு 2 வருஷமா இருந்தவை சரியான உள்ளுக்கு தண்ணி என்ற ஊரல் பொங்கியலும். அப்ப இந்த வீட்டுக்காரர் கொழும்புல இருக்கிறான். அப்ப வேண்ட நிலைமையை பார்த்துட்டு இருங்கோ வீடை பராமரிச்சு கொண்டு சாமான்களை பத்திரப்படுத்தி கொண்டு இருங்கோன்னு விட்டுக்கிறார். நான் வரக்குள்ளே பார்த்துனீங்களாம்மா, நான் எவ்வளவு ஃபனியான மைண்டோட வந்தேன். நான் எவ்வளோ நான் வந்து பயங்கர யோகா கதைக்கிறாளம்மா. உங்களுக்கு தெரியா, நீங்கள் வீடியோ அவங்களோட தங்கச்சியை கேட்டு பாருங்க வந்து. நான் அவ்வளோ நான் வந்து போகிற இடங்கள்லையும் யாரையும் கஷ்டப்படுத்திட்டு வரோன்னு நினைக்கிற ஆளே இல்லை. நான் போனால் கஷ்டப்பட்டு சாகிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களே நான் மிதத்தி மேலே கொண்டு வர போகிறால் தான் நான் வந்து. நீங்கள் என்னையே ஹீட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இப்போ எனக்கு தங்கச்சி இல்லைம்மா, எனக்கு அக்காக்கள் இருக்குது, 4 சவரம் பொம்பளை சவரங்கள் இருக்குது, நான் நிறைய பேரோட பழகுறேன், எல்லா இடமும் போகிறேன். அப்போ நான் வந்து பொம்பளை பிள்ளைகளை பார்க்காம இல்லைம்மா, விளங்குதா. இப்போ தங்கச்சி வந்து நான் வீடியோக்கு வரல அப்படின்னா ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை வந்து நாங்கள் வரும்போதே சொல்லியிருந்தா, மனுஷர் மாதிரி வந்து சொல்லியிருந்தா சரி, ஈவன் சொல்லக்கூட வேண்டாம், அவங்களுக்கிட்டேயாச்சும் வந்து இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா ஓகேண்ணா. எனக்கு அந்த ஒழிச்சுன்னு இருந்து அதை விட அம்மா ஆண்டு கத்துறது எத்தனை வயசு பிள்ளை கத்துற செய்து சொல்லுங்க. அப்போ அம்மா ஆண்டு கத்துறது. இப்போ நானே உங்களோட தங்கச்சின்ற மகனா, நான் உங்களுக்கு பிள்ளைக்கு அடிக்க வரவா அம்மா கத்துறா, பிள்ளை கற்று யோசிச்சு பாருங்க. அப்போ நான் வந்து யாரோ இப்போ நான் ஹெல்ப் பண்ண வரேன். நீங்கள் அப்போ எங்களுக்குரிய ஒரு ரெஸ்பெக்டை நீங்கள் தரணும். சரி, எனக்கு ஒன்று காலைல விழுந்தெல்லாம் கும்பிட வேண்டாம், ஆனால் ஒரு மனுஷர் வந்தாமல் இப்படி கதைக்கணும்னு தெரியும். என்ன இதுதானா நீங்கள் இப்படி தான் நம்ம பிள்ளையை வளர்க்குறீங்க, நீங்கள் நல்ல ஒழுக்கமாக வளர்த்துருக்கீங்க, ஆனால் இதுதான் சொல்லி கொடுக்கலையா அம்மா? இப்போ அம்மா வந்து என்ன கேட்டவா அவங்கள, இது ஒருக்கா நீங்கள் வாசித்து சொல்லுங்கன்னு கேட்டவா என்ன? அப்போ நீங்கள் அதை வந்து வாசித்து சொல்கிறது தானே தங்கச்சி, அவ்வளோந்தான். அதை நீங்கள் வந்து சொல்லியிருந்தாலே போச்சு தானே.
அப்போ உங்களோட அம்மா இப்படியே நாள் பூரா இருக்கணும்னு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களோட அம்மா மேலே வரணும், உங்களுக்கான ஒரு சொந்த நிலம் வேணும், சொந்த வீடு வேணும். இன்றைக்கு உங்களோட அவர் இருந்திருந்தால் அவங்கள இப்படி ஒரு நிலைமைக்கு விட்டுருப்பார். இல்லை, அப்போ இனி வந்து நீங்கள் 2 பொம்பளை பிள்ளைகள் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. உங்களால் ஒரு காணி உழைச்சி வாங்கிடலுமாம்மா? யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு ஒன்று கட்டையிலுமா உங்களால் உழைச்சி? யோசிச்சு பாருங்க. உங்களை அரசாங்கம் பார்க்குமாம்மா? யார் உங்களை பார்ப்பாங்க? ஏதோ இப்போ கடவுள் மூலமாக தான் சில சந்தர்ப்பங்கள் வந்து உருவாக்கி தரப்படுறோம். இப்போ இந்த அக்கா வந்து உங்களுக்கு கடவுள் மாதிரி வந்து இப்போ நாங்கள் பெரிய ஆக்களெல்லாம் எங்களை காட்டி விட்டுருக்கா இல்லைங்கதா? இப்போ காட்டி விட்டுருக்கான்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது யாருக்கு உங்களோட தங்கச்சியா? நீங்கள் தான் நாங்கள் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் பார்க்குறதா? ஓகே ஓகே. இல்லை, நான் என்னண்டாக்கா எனக்கு ஹீட் பண்ணிட்டாங்க. நான் வரக்குள்ளே வந்து நான் இந்த பிள்ளை ஓடி ஒளிஞ்சு அம்மாண்டு அங்கே இங்கே இருந்து கத்திக்கணும். சரி, அது பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு தெரியும் தான், நான் அனுமதி இல்லாமல் காட்டுவோமாக்கா. நான் ஒரு கதைக்கு நான் மிருகமாக இருந்திருந்தா நான் அப்படி செய்வேன். நானும் மனுஷன். சின்ன பிள்ளைன்னு சொல்லாங்க, தயவு செய்து சின்ன பிள்ளைன்னு சொல்லாது. இல்லை, ஆனால் மற்றது இன்னும் ஒரு விஷயம், 18 வயசுலேயும் வந்து சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கிறதுக்கும் அப்படி ஒரு பேக்ரவுண்ட் பண்ணும். இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ என்ன சொல்கிற பரம்பரை பணக்காரர் ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளைகள் வந்து சம்டைம் வந்து அப்படி ஒரு செல்லமாக இருக்கும். ஏனென்றா அவங்களுக்கு வந்து தாதப்பன் கேட்குற எல்லாமே வந்து வேண்டி கொடுத்துருப்பாங்க. அதால் அந்த செல்லம் வந்து இருக்கும். ஆனால் இவை வந்து அப்படி இருக்கக்கூடாது. இவை வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் வந்து அதை புரிஞ்சு கொண்டு செயற்படக்கூடிய ஆக்களாக இருக்கணும். இப்போ வந்திருக்காங்கன்றே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி வந்து அந்த ஹெல்ப்பை எடுத்து இதன் மூலமாக நாங்கள் மேலே வரணும்னு பார்க்கணுமே. அப்போ நீங்கள் வந்து இப்படி பொம்பளை பிள்ளை, நீங்கள் பொம்பளை பிள்ளைன்னு காட்டிட்டா சரியா? ஏன்னா பார்த்த தெரியும் அதெல்லாம் கூட இருக்குதா நீளமா பொம்பளை பிள்ளைன்னு பார்த்து தெரியும் தானே, ஒளிஞ்சிருந்தியா காட்டணும். எனக்கு என்ன பிடிக்கலைன்னா மாமரத்துக்கு பின்னாலேருந்து இந்த பிள்ளை விட அப்படி கத்தாது அம்மாண்டு. ஏன் அப்படி கத்துவான்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, ஏன் அப்படி கத்துவான்? ஃபேன் இல்லையா? ஸ்டாண்ட் ஃபேன் இருக்கு. பயங்கரமாக வேர்க்குது. உங்களை தம்பி இருக்குது, எனக்கு வேத்தான் பரவாயில்ல. எடுத்துட்டு வாங்க. நான் தான் உங்களோட வீடியோவில் பார்த்து ஷேர் பண்ணுறதே நான் தான் கூட. இல்லை பாருங்க, நீங்கள் எவ்வளோ நேசம் வச்சு வரும்போது நான் இப்படி வந்ததுன்னு சொன்னால் இப்போ இவாக்குன்னே தெரியாது. இவா என்ன பவன் என்னடாப்பா வந்து பாடு மோசமான ஆளாக இருக்காண்டு. அப்படி இல்லைக்கா, நான் அப்படியே இல்லை. நான் கேட்டு பாருங்க, காருக்குள்ள வரைக்கும் எவ்வளவு பெம்பலா காய்ச்சிட்டு வந்தாங்க. எத்தனையோ பேருக்கு மனநோய் இருந்து கூட மாறிக்குன்னு சொல்றாங்க வீடியோ பார்த்து. அக்கா இப்போ டிப்ரெஷன் மீன் வந்து அது வந்து மனநோய் என்ற வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கு. அவங்களுக்கு இருக்கு, இவாக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அது வந்து விசரண்ட அர்த்தம் இல்லை. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அதை கடந்து தான் போகணும். அதுதான் வாழ்க்கை. இந்த அவங்க ஃபேன் எடுத்துன்னு வச்சுன்னா இந்த மெடிக்கல் அம்மா டிப்ரெஷன்லாம் இருக்கிறா ஸ்டில் வந்து. இல்லை எனக்காண்டி இல்லை, உங்களுக்காண்டி எடுத்துணும். அப்போ தான் பீஸாக இந்த கதைக்கலாம். அக்கா நானும் இப்படி ஒரு நிலைமையில இருந்தேன்னு ஒரு தூக்கி விட்டபடியா நான் மற்றவரை ஹெல்ப் பண்ணுவோம். எனக்கு ஹெல்ப் பண்ணக்கா இப்போ வந்து நாங்கள் டிரெக்டாக பண்ணால் மட்டும் நான் ஹெல்ப் பண்ணல. வந்து இப்போ ஒரு உதவி செய்கிற ஒரு ஆளை காட்டி விடுறதே பெரிய உதவி தானேக்கா. சரியம்மா, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். மன்னிச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் சூடாக காய்ச்சிட்டேன்னு சொல்லி. இல்லை எனக்கு சொறி இல்லாமல் சொல்ல வேணாம். இல்லை எனக்கு சொறி இல்லாமல் சொல்ல வேணாம் தங்கச்சி, அதுக்கு அவசியமும் இல்லை. சரி தான், நீங்கள் எனக்கு அடித்தா கூட நான் வாங்கிட்டு போகிறேன். எங்கட வீட்டை வந்து நீ இப்படி கதைக்கிறேன் அது இல்லை விஷயம். வந்து நீங்கள் வந்து 18 வயசில் இப்போ இருக்கிறீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய உலகம் இன்னும் நிறைய இருக்குது. அது ஓகே, அது என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுதாக்கா. அந்த கூச்சங்களால் சில வேளை வந்து சில சந்தர்ப்பங்கள் வந்துட்டு தவற விடப்படலாம் தானே. அதை விட இப்போ நான் வந்து பாருங்க, இப்போ இந்த பிள்ளை அப்படி செஞ்சுட்டுன்னு சொல்லி போட்டு நான் இந்த இடத்துல இருந்து கதைக்கிறேன், உங்களுக்கான உதவியை நான் செஞ்சு தருவேன். எல்லாரும் அப்படி இருப்பாங்களோ? சரி, ஒரு கைக்கோ ஜனாதிபதி வாராருண்டு இப்போ வந்து ஒவ்வொரு பார்த்து கொண்டு வாராருக்குள்ள இந்த பிள்ளை ஓடி ஒழிச்சா இந்த பிள்ளைய திருப்பி அவர் திருப்பி வர டைம் இருக்குமா?
அவர் ஒரு செகண்ட் தான் விசிட் பண்ணிட்டு போவார். அப்போ நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை இழந்தால் காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளன்னு சொல்லி அதை பயன்படுத்தணும். இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் முகம் காட்ட வெக்கம்னு சொல்கிறாங்க, நாளைக்கு சாதிச்சா பிறகு காட்டுறாங்க தானேக்கா. ரெண்டுலேயும் ஒரே முகத்தை தான் பார்க்க போகிறாங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு சோதனை வரும்போது நீங்கள் காட்ட வைக்கப்படுறீங்கன்னு சொன்னால் சாதனை வரைக்கும் எப்படி காட்டிடும் உங்களால்? நீங்கள் சோதனை வரும்போதும் வந்து நீங்கள் கதைக்கணும், நாளைக்கு நீங்கள் சாதனையால் தான் மாறணும். இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவில் இந்த அண்ணாட்ட உதவி கேட்டுறேன், அம்மாவோட இருந்து நான் அந்த அண்ணா செஞ்ச உதவியால் நான் படித்து இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கேன். நான் ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்கிறேன், நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், இன்ஜினியராக இருக்கிறேன்னு நாளைக்கு எங்களை கூப்பிட்டு நீங்கள் போட்டி தரணும். இன்றைக்கு நான் வந்து ரோட்டா நின்று துண்டு கொடுத்தானாக்கா, வீடு விடாது சாப்பாடு கொடுத்தானாக்கா, உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ அப்படியா நிலைமையிலேருந்து நாங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு கொஞ்சம் அப்பாயி வந்திருக்கோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் பக்கப்பட்டிருந்தா வந்திருக்கேலுமா ஏலாதுண்ணே. அப்போ நாங்கள் சந்தர்ப்பத்தை உண்மையிலே பொம்பளை பிள்ளைகளுக்குரிய குணம் வந்து அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் இருக்கணும், இல்லை என்று இல்லை. ஆனால் அது எங்கெங்கே இருக்கணுமென்றது முக்கியம் வந்து விளங்குதா? இப்போ ஸ்கூலில் நீங்கள் போனால் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்க? எப்படி ஒரு வைவாக்கு போனால் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுவீங்க? ஸ்டேஜ் ஃபியரை வந்து நீங்கள் எல்லாம் பண்ணணும் தங்கச்சி. நீங்கள் இப்போ நீங்கள் இதெல்லாம் வீடியோவில் வரணுமன்றது அவசியம் இல்லை, என்னால் புரிஞ்சு கொள்ளையிலும். நீங்கள் படிக்கிற பிள்ளைலன்னு சொன்னால் சிலவளை வந்தால் நாளைக்கு எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது சிலவர் நக்கல் அடித்தா அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். ஸோ அதன் நிமித்தம் நீங்கள் வராமல் விடலாம். இப்போ அதை தாங்கக்கூடிய பிள்ளைகளாண்டா வருங்கள், திருப்பி கதைக்குங்களே உன்னிட்டே நான் வந்தேன்டா. ஆனால் இப்போ அவளை தாங்கிடலான்னு இப்போ வராமல் விடலாம், அது நோமன். ஆனால் அதை சொல்லணும் வந்து எங்கள்கிட்ட சொல்லணும் வந்து அண்ணா நான் வரலண்டா. எனக்கு எத்தனையோ வீட்டில் நாங்கள் போன இடத்துல எத்தனையோ பிள்ளைகளை காட்டாம தான் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். அதுகளுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் காட்ட தேவையில்லை, கூடாது, அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. நான் இன்றைக்கி இப்போ அக்கா சொன்னா தம்பி என்னை காட்டாதீங்கன்னா ரைட், என்ன நாங்கள் ஒரு வேளை காட்டியிருந்தாலும் பட்டுவோம் இல்லைங்குதா. ஏன் எனக்கு இன்னும் கோபம் வந்தேன்டா, இந்த தாய் வந்து இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த பிள்ளை இப்படி இருக்க முடியாதக்கா. நானாக இருந்தால் நான் போய் கதைச்சி ஹெல்ப் கேட்பேன். நான் வந்து உண்மையாக நாங்கள் பக்கத்துல இருந்து பார்க்கணும், வெட்டியாக கஷ்டப்படும். அதுதான் நான் டக்குன்னு பார்த்துவோம், அக்காவுக்கு நம்பரை கொடுத்து இப்படி இருக்க. சரி, நாங்கள் அதை விடுவோம். சரிதானே, எல்லாம் முடிஞ்சுதாம்மா. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கம்மா. நீங்கள் ஓகேயா? சரிதானே, பெட்டர் தானே? எல்லாத்தையும் விடுங்க, நடந்து முடிஞ்சா விடுங்க. சரியா? இது வந்து வாக்கான ஒரு கிரேட் அட்வைஸாக இருக்கட்டும் இன்றைக்கு. சரியா? என்ன யாரும் வீடியோ பார்த்து பேசினாலும் பரவாயில்ல, நீ என்ன இவ்வளோ கேஷாக பிஹேவ் பண்ணுறேன்னு. சரியாம்மா, அதை விடுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு சொல்லுங்கள், உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கம்மா. வந்து இது வந்து நீங்கள் வாடகைக்கு இருக்கிறான ஒப்பந்தம் வேணா தங்கச்சி வாசிங்க இருக்கா? சிறுநாளி வழக்கு டச் ரோட்டில் உள்ள இலக்கம் 117 வீட்டிற்கு பொறுப்பாளர் என்ற தகுதியில் வீரகுமார் ஆண்டனியா என்பவருக்கு ஒரு வருட ஒப்பந்தத்துக்கு நீங்களா? வீரகுமார் ஆண்டனியா இலவசமாக இருக்க அனுமதிக்கிறோம். இலவசமா, வாடகை இல்லாமல்? ஓகே. இந்த ஒன்று 2024 தொடக்கம் 28/2/2025 மட்டும். இந்த வீட்டில் இருக்கும் பெரிய அறையையும் டொய்லெட்டையும் தவிர ஏனைய 2 அறைகளையும் ஏனைய பகுதிகளையும் பாவிக்கலாம். டாய்லெட்டு அப்போ நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுறீங்க? வெளியில் இருக்கும், பழசு வெளியில் ஒன்று இருக்குதா? ரைட். உள்ளுக்கும் இருக்குதா? அதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்குதா? ஓகே. அந்த அறையும் பாதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. மிஸ்ஸஸ் வீரகுமார் ஆண்டனியா கீழே தரப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக உத்தரவாதம் தர வேண்டும். வீட்டில் உள்பகுதியையும் வழி வளவையும் சூப்பராக வைத்திருக்க வேண்டும். விசுமிக்குள் உறவு போட்டு எரிப்பதை தவிர்க்க வேண்டும். ஆவிக்கும் எலக்ட்ரிக் பில் ஆண்டனியா கட்ட வேண்டும். வீட்டுக்கு சொந்தமானவர் யாராவது வந்தால் அவர்களை தங்க அனுமதிக்க வேண்டும். பெரிய அறைக்குள் வைக்கப்படும் சாமான்களை பாவிக்க முடியாது. மிஸ்டர் பாவல் பிள்ளை எந்த நேரமும் ஆண்டனியாவின் அனுமதியுடன் வீட்டை பார்வையிட அனுமதிக்க வேண்டும். மிஸ்ஸஸ் ஆண்டனியாவின் பாவனைக்கு விடப்பட்ட பொருட்களின் விவரம் இவைகள் அவர் போகும்போது திருப்பி தர வேண்டும். ஒரு ஃப்ரிட்ஜ் 4 சாய்மான். ஃப்ரிட்ஜெல்லாம் அவங்க கிடையாது, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. நார்மல் கதவைகள் 2 ஸ்டூல். நம்மகிட்ட இதில் இருக்குண்ணே. என்ன சாமான் இது? 4 கட்டில், 1 கட்டில், 2 கட்டில், 2 மெத்த, ஒரு மின்சார காத்தாடி, குசினி தளவாடங்கள். வீட்டை நல்ல முறையில் பேண தவறினால் மிஸ்ஸஸ் ஆண்டனியா எந்த நேரமும் வீட்டில் இருந்து வெளியேற்றப்படுவார். நிறுத்தப்பட்ட எல்லா நிபந்தனைகளையும் நான் ஏற்றுக்கொள்வதாக கீழே கையொப்ப முடியும்.
ஓகே, அப்போ இந்த நிபந்தனைகளை நீங்கள் சைன் பண்ணி வந்திருக்கிறீங்க. 1 year அக்ரிமெண்ட்டில் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ வந்து வார வருஷம் 2ஆம் மாதம் எலும்பு என்று சொன்னால் எலும்புத்தான் வேணும். நீங்கள் வேணும்னு சொன்னால் கூட்டலாமா அக்ரிமெண்ட்டு? அவ வந்து இருக்க சொன்னா தான் நாங்கள் இருக்கல. இதோட 7வது வீடு. ஓகே, சரிம்மா. அப்போ நீங்கள் உங்களோட சொந்த இடம் எது? அம்மன் வீதி. அம்மன் வீதியா? ஓ ஓ, அங்கே தானே நீங்கள் பிறந்த எல்லாம்? எத்தனை சவரங்கள் உங்களுக்கு? 6 பேர். 6 பேர். ரெண்டா பொம்பளை சவரங்க? நான் மூத்தது. நீங்கள் மூத்தது. மற்றெல்லாம் உங்களுக்கு இல்லை? ஆம்பளை சவரங்க? 3 தம்பி 2 தங்கச்சி. 3 தம்பி 2 தங்கச்சி. அவங்களாம் என்ன செய்கிறாங்க? எல்லாம் கட்டிட்டினோம். கட்டியிருப்பாங்க தானே, நீங்கள் மூத்தன்னு சொல்லக்குள்ள. அதை நான் கேட்கல. நாங்கள் வந்து உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது இல்லையா? இல்லை, சப்போர்ட் பண்ணுறது இல்லை. என்னக்குள்ள இப்போ அவங்களும் அவரேஜான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அந்த பெருசாக வசதி இருந்து இல்லை, சும்மா நோமலாக இந்த குடும்பங்களோடய இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு 2 பிள்ளை. லிவா மூத்தது, மற்றவ வந்து 10ஆம் ஆண்டு படிக்கிற. அவள் ஹாஸ்டலில் விட்டுருக்குறீங்க. ஓகே, ஹாஸ்டலில் விட்டுருக்கீங்க. வந்து என்ன மாதிரி அதுக்கு எதுவும் பேமெண்ட் கட்டுறீங்களோ? பேமெண்ட் கட்டையில் முதல் ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னது. இப்போ அவாவுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் வேண்டி கொடுக்கணும். ஓகே, அப்படி வாங்கி கொடுக்கணும் சொல்லிக்குள்ள. இப்போ நீங்கள் ஹாஸ்டலுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளோட சாப்பாடெல்லாம் சாப்பாடு குடிக்கணும். நோமல அந்த பெருசாக நல்லமென்று சொல்லலாது குடிக்கணும். இனி நான் போகிற டைமுகளில் அவாவுக்கு தேவையானதுகள் சாப்பிட்றதுக்கு என்ன சரி வாங்கி கொண்டு போவேன். சரி வாங்கி கொண்டு போவீங்க. சரி, அப்போ என்னன்னு சொன்னால் வந்து இப்போ நான் உங்களுக்கு தெரியாத நீங்கள் அதனால் நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னா வந்து இது வந்து நாங்கள் வீடியோ செய்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து எந்த காசில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை இல்லைங்களா. இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறோம் தானே. இப்போ எடுத்து போடும்போது வந்து நீங்கள் வந்து படம் பார்த்துருக்கீங்க தானே. நீங்கள் வந்து நிறைய படம் பார்ப்பீங்க. அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒவ்வொரு கதை இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒவ்வொரு வருமானம் ஈட்டி கொடுத்துருக்குமே. இப்போ நல்ல படமாக இருந்திருந்தால் அது நல்ல வருமானம் ஈட்டி கொடுத்துருக்கும். அதே மாதிரியுமா நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் செய்யும்போது ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்ட கஷ்டமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்போ வந்து அதை பார்க்குறவங்க தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் இந்த உங்களோட நாங்கள் செஞ்ச அந்த வீடியோ பார்க்கும்போது இப்போ ஒரு ஆளுக்கு வந்து அடி மனசில் தோணணும், ரைட் இந்த அம்மாவுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும், அம்மா வந்து கஷ்டப்படுறா உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகணும். இப்போ ஃபீல் ஆகணும்னு சொன்னால் இப்போ சும்மா வந்துட்டு நாங்கள் இருந்து கதைச்சா வந்து ஃபீல் ஆகும். கடைசி வந்து இல்லை. அதுக்காண்டி நீங்கள் அலோன்மெண்ட் இல்லை. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் உங்களோட கஷ்டத்தை ஜெனியூனாக உண்மையாக மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னால் ஓகே. வந்து நீங்கள் பொய் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. சரி தானே? பொய் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் இந்த நிலைமை தெரியும் தம்பி. இப்போ வருஷத்து 6 வருஷம் என்னால் எந்த அளவுக்கு பார்த்தேன்னா வயல் வேலைக்கு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. வயல் வேலைக்கு போயிருக்கிறேன், வீட்டு வேலைக்கு போயிருக்கிறேன், சமைக்க போயிருக்கிறேன். அப்படி எல்லா வேலைக்கும் போனேன். இப்போ என்னால் இயலாது. எனக்கு வருத்தங்கள் வருகிறது. என் பிள்ளைகள் படித்து நல்லா வேலை வேணும், அதான் என்ற ஆசை. அதுக்கு உங்களால் இயன்றது என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கம்மா உதவி செய்யத்தான் நாங்கள் வந்தேன். நாங்கள் சரி தானே, அல்லாதீங்க சரி தானே. இப்போ இந்தியோட நீங்கள் எப்படி நினைச்சுக்கொள்ளுங்களேன், உங்களோட கண்ணீருக்கான ஒரு பதில் ஒன்று கிடைக்க நினைச்சுக்கொள்ளுங்க. சரியா? எல்லாரும் உதவி செய்வோம் என்று சொல்லி இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் ஒரு உதவியும் இல்லை எனக்கு. சத்தியமா நீங்கள் நம்புறீங்க கூட தெரியாது. கடவுள் மேலே சத்தியமே நான் படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டேன். எனக்கு என்னால் ஏறாது நம்பி சத்தியமே. என்னால் வேலை செய்ய இயலாது. எனக்கு இப்போ 50 வயசாச்சு. என்னால் வேலைக்கு போக இயலாது. அவர் இருக்கும்போது உங்களை நல்லா பார்த்து வரணும். நம்ம அப்படி தானே? நான் இப்படி கஷ்டப்பட மாட்டேன். சரி, ஒரு விஷயம் சொன்னீங்கம்மா. இப்போ நீங்கள் எல்லாரும் உதவி செய்கிறவங்கன்னு சொல்லி ஏமாத்தினவன்னு சொன்னீங்க தானே. இவர் வேலை செய்கிற முதலாளியாவே எல்லாம் கனடாவில் இருக்கணும் குடும்பமா. இவர் செத்த மூட்டம் எல்லாம் வந்து சொல்லிக்கணும், கவலைப்படாத எங்கள் அக்கா, தாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் வந்து நின்றுட்டு எல்லாம் போனான் அங்கே எல்லாம். அவைக்கு கஷ்டமாக கனடாவில். அவன் நம்பரும் இருக்கு, உதவி செய்வாங்க இருக்கு அவன் நம்பரு. ஆனால் உண்மையாக இப்போ கனடாவில் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் ஒரு வீடியோ செஞ்சு ஹெல்ப் பண்ணணும் பாவம்.
இல்லை அப்படின்னு இல்லை, என்ன சொல்கிறது வந்து உதவி வந்து செய்ய இயலான்னு சொன்னால் விட்டுட்டு போகலாம். 5,000 கூட தேவையில்லக்கா. நார்மலாக இங்கேருந்து யாராலே போயிட்டு வீடு கழுவிட்டு 1000 ரூபாய்க்கு வரான்னு சொன்னால் அவளுக்கு 1000 ரூபா கொடுத்தாலே பெரிய காசு. புரிஞ்சு கொள்றேன். நான் என்னண்டா அன்றைக்கு வந்து எனக்கு சொன்னோம் அப்படி கனடா விட்ட போனதுன்னு சொல்லத்தான். அப்போ நான் சொன்னேன் சரி நீங்க 1 லட்சம் 2 லட்சம் 50,000 தான் வந்து இருக்கிறதானே போனதுக்காக. ஆனால் எங்களோட மனுஷன் அவைக்கு நல்ல வேலைகள் செய்ய நல்லா அவரால் தான் முன்னேறினவன். அவரால் தான் அவையெல்லாம் முன்னேறினவன். அப்படி வேலைகள் செய்ய நம்பி பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கெட்டை அடியது படிப்பை கொப்பியை வாங்கி கூடன்னு சொன்னாவே சந்தோஷம் தானே. தச்சு வேலை அப்படி செய்வேன். கதவுகளும் என்னோட அப்படி வேலை வேறு. அதாவது பொறி கூடி தூக்கு பிடிச்சி தவிர பொறி கூடி அன்றைக்கும் சண்டை பிடிச்ச என்னோட நான் கழிச்சு போட்டு என்னையும் இவ 2 பேரையும். இவாவுக்கு 11 வயசு அவர் சாகிக்க, சின்னவாக்கு 9 வயசு. அப்போ என்னையும் இவ 2 பேரையும் வீட்டுக்கு வச்சு பூட்டி போட்டார். அடிச்சு போட்டு பூட்டி போட்டுதான் வெளி முத்தத்தில் தான் தூக்கு போட்டதான். ஏன் உங்களுக்கு அடிச்சது? அந்த குடிச்சா அது ஒரு வருத்தம் எனக்கு அடிக்கிறாரு. அதுக்கு அந்த வருத்தத்துக்கு அதுதான் இருந்தாங்க அடிச்சு குத்தி என்னட்ட சொல்றது படாத சித்திராது எல்லாம். அவர் இருக்கும்போது அவர் குடிச்சு பறிச்சாலும் உங்களை பார்த்துருக்கிறாரு எல்லாம். அவர் இல்லாத நிலைமையில இந்த 6 வருஷம் நீங்க சரியா கஷ்டப்பட்டுட்டீங்க. கஷ்டப்பட என்னன்னு சொல்றது, கையேந்தி பிச்சை எடுக்காத நிலைமையில தான் இது வரைக்கும் பிச்சை எடுக்கல. நான் அந்த அளவுக்கு வந்துட்டது உண்மையா தம்பி. இவா டியூஷனுக்கு சேர்த்துருக்கு சித்தங்கணிக்கு 3,000 ரூபா வேணும் மாதம். இப்போ ஏஆர் படிக்க தொடங்கிட்டா. இல்லை என்னென்றாலம்மா இப்போ அவர் வந்து உங்களை அவர் இருக்கும்போது நல்லா பார்த்து வருதானே. உங்களோட திருமண வாழ்க்கையில் நீங்கள் 12 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்கிறீங்க தானே. அப்போ அவர் வந்து உங்களுக்கான ஒரு காணி துண்டு ஒன்றும் வாங்க இல்லையா? வாங்கல. கூட்டாளி மாதிரி கூட குடி கூட. ஆனால் நல்ல சம்பளம் ஆளுக்கு 3,000 4,000. இல்லை காணி உங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க. உங்களுக்கு காணி இல்லை. இப்போ உங்களோட அதாவது இப்போ உங்களோட பேச்சு கல்யாணமா அல்லாட்டி நீங்கள் விரும்பி செஞ்சீங்க. அப்போ உங்களுக்கு இந்த சீதனம் ஒன்றும் தெரியல அப்படி ஒன்று. நீங்கள் அவற்ற ஃபேமிலிகள் எல்லாம் கொஞ்சம் வசதியான ஆட்கள். அவை ஒன்றும் தொடர்புகள் இல்லை. அது சாதி பிரச்சனைகள். அதாலே அவை ஒன்றும் தொடர்புகள் இல்லை. அவற்ற சகோதரம் ஒரு நாள் சுவிஸில் நிற்கிறான். இல்லை இல்லை அவர் கதைக்கிறேன் எங்களோட. என்னத்தை சொல்கிறதம்மா, இந்த உண்மையிலே வந்து இப்போ பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வரதில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. அந்த உண்மை வந்து யாருக்குமே விளங்குறதில்லை. அதுதான் பிரச்சனை. சாதி பார்க்குறாங்க, காசு பார்த்து பழகுறாங்க, வசதி பார்த்து பழகுறாங்க. அதாலே அவங்களை கணக்கெடுக்கிறேன் நினைக்கிறேன். வந்து அந்த குழந்தை பிறந்து கத்தும்போது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியா நான் என்ன சாதியில் பிறந்திருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மேலே கோவம் தான் வரும். இந்த கதை எல்லாத்தையும் கேட்டேன். ஒரு அண்ணாண்ட மனைவியாக வந்து இவ்வளோ தூரம் பிச்சை எடுக்காத குறையாக திரியிறான்னு சொன்னால், சுவிஸில் வந்து நல்லா இருக்கிறான்னு சொன்னால் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். அவாக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தான். அவர் செத்ததுக்கே வரையில ஒருத்தர். அப்போ நீங்கள் பார்த்தீங்களாம்மா, நீங்கள் எப்படியான ஒரு உலகத்தில் வாழ்கிறீங்கன்றவங்களை விளங்குதா உங்களோடது? நீங்கள் அதாவது நீங்கள் சாதி பிரச்சனை காரணமாக உங்களை ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல், சாதி பிரச்சனை காரணமாக சொந்த சகோதரன் செத்தவட்டுக்கே வராத ஒரு உலகத்தில் நீங்கள் வாழும்போது, இந்த உலகத்தில் வந்து மற்றவன் உங்களுக்கு உதவி செய்வான்னு நீங்கள் நம்புறீங்களா? கடைசி வந்து செய்ய மாட்டாங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்கு முன்னால் வந்து இப்போ நீங்கள் அழுகிறீங்க தானே. இப்போ நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு வந்து பாவம் பார்த்து நான் ஓகே நான் செய்கிறேன் டோன்ட் வரின்னு 2 இங்கிலீஷ் காய்ச்சிட்டு போகலும். ஆனால் அடுத்த நாள் போயிட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்களோட லைஃப்பை பார்க்க வளர்க்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாதும்மா. ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி தங்கச்சி வந்து இப்படி கதைக்கிறானோடு நான் உங்களோட கொஞ்சம் சூடாக கதைச்சி நான் பேசினாலும் இதுதான் நம்ம ரியாலிட்டி வந்து விளங்குதான். இப்போ நடிக்கிறவங்க செய்ய மாட்டாங்க ஒரு நம்பளங்க தான். இப்போ நாங்கள் வந்து இதுலேருந்து கதைக்கிறோம்டா, நான் இப்போ உங்களோட கண்ணீரை நான் என் கண்ணால் பார்க்குறேன்னா நான் என் மைண்டில் ஓடும். நான் அடுத்ததாக உங்களுக்கு என்ன செய்யலாம்ன்றது ஓடும். வந்து அட்லீஸ்ட் உங்களை இப்போ நான் உங்களுக்கு வந்து காணி வாங்கி தருவேன், வீடு கட்டி தருவேன் அப்படின்லாம் போய் சொல்லல. அதை என்ன சொன்னால் சாதாரணமாக இந்த காலம் காணி வீடு கட்டுறன்றலாம் பெரிய விஷயம் வேணும். அப்போ அட்லீஸ்ட் அப்படி செய்யலாலும் உங்களோட பிள்ளைகள் வந்து படிக்கும் காலம் வரைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் 3 வேளையும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் என்ன. இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், போட்ட பில்லாக இருக்கட்டும், அதுகள் பே பண்ணுறக்கு ஒரு காசு வேணும். இப்போ உங்களுக்கு இனி வருத்தம்னு சொன்னால் அதுகளுக்கு ஒரு இது வேணும் என்ன. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து விலங்கு தான். ஒரு உண்மையிலே வந்து அம்மாவாக நீங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்குற எண்ணத்துக்கு நாளைக்கு வந்து நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது வந்து பிள்ளைகளை நீங்கள் பார்க்குறீங்க, நாளைக்கு நீங்கள் வளர்ந்த அப்புறம் நீங்களும் ஒரு குழந்தை உங்களை வந்து அவங்க பார்க்கணும். அதுதான் எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறது உங்களை நான் விரும்புகிறேன். வேறு இருந்தாலும் நான் செய்வேன். அப்போ ஏற்றி கொண்டு வச்சு நான் இல்லை உண்மையிலே இப்போ உங்களோட தங்கச்சியை கேட்டுப்பாங்க. இப்போ எங்களோட வீடியோ வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்குறக்கான காரணம் என்னென்னா, நான் வந்து எதையுமே ஒழிச்சு மறைச்சி செய்கிறதில்ல. இப்போ எப்படின்னு சொன்னால், நான் இப்போ வீடியோ நிப்பாட்டி போட்டு அம்மா நீங்கள் இப்படியெல்லாம் அழுது கதைச்சாதான் நம்ம உதவி வரும் அப்படின்னு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன். எது உண்மையோ அதை நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதை தான் நான் சொல்லுவேன். நான் வரைக்கும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடனான் வடிவாக அவங்களோட நிலைமையை சொல்லுங்கக்கா, ஏன்னா சந்தர்ப்பம் உண்டு தானுண்டு. அதே மாதிரி வந்து தங்கச்சி வந்து இப்படி ஒரு பிஹேவியரை வெளிப்படுத்தும் போது எனக்கு கோவம் வந்த காரணம் என்ன, நீங்கள் இப்படி வந்து எல்லோரும் வருவாங்கண்டு இல்லைக்கா. இப்படி வந்து யாரும் பொறுமையாக இருந்து உங்களோட கஷ்டத்தை கேட்டு அதுக்கு இப்போ நீங்கள் வந்து இதில் கழிச்சிட்டு போகிறீங்க, நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காசு வந்துட்டு போகிறோம், இனி நீங்கள் வந்து நித்திரையாக போயிடுவீங்க. ஆனால் நாங்கள் நித்திரை கொள்ள மாட்டோம். உங்களுக்காண்டி யாரோட கதைச்சு இந்த உதவியை செய்யலாமென்று ஒவ்வொரு சர்ச் பண்ணி அவையோட கதைக்கணும். என்ன உங்களோட நிலைமையை எடுத்து சொல்லணும். நான் கண்ணால் போய் பார்த்து நான் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்போ சொல்லி கதைச்சி உங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ண எடுத்து தரணுமா இல்லையா? அப்போ நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒன்று மட்டும்தான். நீங்கள் உண்மையை மட்டும் சொன்னால் போதுமம்மா, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ உதவியும் செஞ்சு தருவோம். சரி தானே? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ பேர் உதவி கேட்டிருப்பீங்க தானே? கேட்டிருக்கீங்களா இல்லையா? நிறைய பேரை கேட்டிருக்கீங்க தானே? யாரை கேட்டிருப்பீங்க? தெரிஞ்சாக்கள் எல்லாம் ஓமோமெண்ட் சொல்லிச்சுனா இல்லை, ஓமோமெண்ட்டோட நீங்கள் பேர் சொல்ல வேண்டாம். நீங்கள் எங்கெங்கே எல்லாம் அந்த உதவிக்கு நீங்கள் கை நீட்டிக்கிறீங்க அதை சொல்லுங்கள். என்ன இப்போ வந்து இப்படி சொல்லுவாங்க சில பேர் அக்கா, சில பேர் வந்து சொல்லுவாங்க ஜிஎஸ்ட்டை கேட்டிருக்கேன், டிஎஸ் ஆஃபீஸில் போய் கேட்டிருக்கேன், இங்கே வர்ற அந்த எம்பி மேலே அந்த மீட்டிங் வழியை போயிட்டு கேட்டிருக்கேன், வர்ற வெளிநாட்டுக்காரர்கிட்ட வீட்டை எல்லாம் போய் கேட்டிருக்கேன், அப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்க தான்? டிஎஸ் எல்லாம் ஒரு முறை கூட எனக்கு ஒரு உதவி செய்யலை. 6 வருஷம் அந்த இப்போ நினைக்குது இந்த மனுஷன் என்ன விட்டுட்டு போட்டுக்கண்டு. மற்றது ஜிஎஸ் மேரம் என்ன சொல்கிறது, அவையிலும் அந்த எப்படா அந்த நேரம் முடியுமென்று பார்த்துட்டு இருக்கிறார்கள் தான். அவையிலையும் ப்ளஸ் சொல்லக்கூடாப்பா, அவையிலும் அப்படித்தானே. மற்றது வந்து இப்போ உண்மையிலேயே வந்து அரசாங்க ஜாப்பில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணலேன்னு நாங்கள் குறை சொல்லவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்குன்ற ஒரு இது இருக்கக்கா, அது அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற லெட்டரை அனுப்பி அவங்க அப்புறம் மேலிடத்துக்கு அனுப்பி தான் ஹெல்ப் வந்து வரும். ஆனால் இது நீங்கள் டிரெக்டாக நீங்கள் எங்களோட கதைக்கிறீங்க, டிரெக்டாக பார்க்குறவங்க டிரெக்டாக அவங்களுக்கு செய்வாங்க, டிரெக்டாக அலுவல் முடியுதுன்னு. சரி, நாங்கள் பாஸ்ட்டாக விடுவோமே. வந்து இன்றைக்கு மதியம் என்ன சமைச்சீங்க நீங்கள்? சோறு கறி எல்லாம் ஓகே. என்ன கறி சமைச்சிங்க? முருங்கைக்காய் கறி வச்சு. முருங்கைக்காய் கறி வச்சிங்க, அது மட்டும்தானா? சொதி சோறும் முருங்கைக்காய் கறியும் சொதியுமா? எங்கால இதெல்லாம் கண்டு வேண்ட காசு இருந்ததா? முருங்கைக்காய் பின்னுக்கு மரம் இருக்கு, அதில் பிடிங்க. அரிசி இருந்தது. ஓகே. அப்போ நைட்டுக்கு சோறு இருக்கு சாப்பிடுவீங்க. அப்போ உங்களோட நீங்களும் மகளும் மட்டும்தான் இருக்கிறீங்க, வேற ஒரு பிரச்சனையும் இல்லையா? உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஒன்றும் இல்லையா? இந்த ஏரியா ஓகே, அப்படி ஒரு இஷ்யூ இல்லை. ஆக்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அவசரம் அடிக்கணும். சரி ஓகே. சரி, அப்போ தங்கச்சி சொல்லுங்க, தங்கச்சிக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள்? சைக்கிள் வேணுமா? உங்களோட சைக்கிள் இல்லையா? ஒரு சைக்கிள் தான் நிற்குதா? அம்மா பயன்படுத்துகிறா, உங்களுக்கு சைக்கிள் இல்லை. ரைட், உங்களுக்கு சைக்கிள் என்ன தேவைக்கு? உங்களுக்கு சைக்கிள் டியூஷனுக்கு போகிறதுக்கா? ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? வட்டு ஹிந்துவில் படிக்கிறீங்க. எவ்வளோ ஆளுமே என்னத்தில் போகிறீங்க? இன்னும் ஸ்டார்ட் பண்ண இல்லையா? தொடங்கிட்டு. ஓகே. என்னத்தில் போகிறீங்க? வட்டு ஹிந்துக்கு பஸ்ஸில் போகிறீங்களா? அப்போ சைக்கிள் இருந்தால் சைக்கிளில் போகலாமா? சைக்கிளில் போகலாம். பக்கத்து சித்தங்கனி மட்டும்தான் அந்த பஸ் போகிறது, அதெல்லாம் வர்க்கி விடுவாங்க. அங்கால கொஞ்சம் தூரம் போனால் இப்போ இவாவடாரும் படிக்கிற பிள்ளைகள் வந்தால் சைக்கிள் இருந்தால் இங்கேருந்து டிரெக்டாக போகலாம் பிரச்சனை. முதல் இங்கே தான் படித்தவா, சில்லாலையில் இருக்கு ஸ்கூல், அங்கேவும் எலும்பும் படித்தவா. அங்கே படித்தவா. ஓகே. அப்போ நீங்கள் டிரெக்டாக இங்கேருந்து சைக்கிளில் போவீங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. ஓ லெவல் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க?
சில்லாலையில் ஓகே. A2B 6Cயா? 2AB சாரி 2AB 6Cயா? ஓகே. B என்ன பாடத்துக்கு வந்தது? ஹோமோஸுக்கு 6E எடுத்துருக்கீங்க. ஓகே. பிள்ளையாண்டு இல்லை, கஷ்டப்பட்ட நிலைமையிலேருந்து இதுவே பெரிய டியூஷனுக்கு போகல. ஸ்காலர்ஷிப்பும் பாஸ் பண்ணினா. ஸ்காலர்ஷிப்பும் பாஸ் பண்ணா. வெரி குட். ஸ்காலர்ஷிப் எல்லாம் பாஸ் பண்ணுற சரியான கஷ்டமாக்கா, உண்மையிலே பெரிய விஷயம் தங்கச்சி. இப்போ நீங்கள் உங்களோட மைண்டில் என்ன எய்ம் இருக்கணும்? நீங்கள் என்ன அவரை விரும்புகிறீங்க சொல்லுங்கள். மேனேஜராக வர விரும்புகிறீங்களா? என்னத்துக்கு மேனேஜராக வர விரும்புகிறீங்க? பேங்க்லையா? எந்த பேங்க்கில்? பிஓசியில். ஏன் பீப்புள்ஸ் கூட மேனேஜராக வரணுமெண்டா என்ன செய்யணும்னு தெரியுமா? சொல்லுங்கள். மேனேஜ்மெண்ட் படிக்கணும். மேனேஜ்மெண்ட் படித்தா மேனேஜராக வந்துடலாமா? நானும் மேனேஜ்மெண்ட் தான் படித்தேன். என்ன தொழிலாக இருந்தாலும் என்ன வேணும் சொல்லுங்கள்? முயற்சி வேணும். படிக்கிறதுக்கும் முயற்சி வேணும் அடிப்படையாக. மேனேஜராக இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சந்திக்கணும் தெரியுமா? எத்தனை விதமான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும் நீங்கள். ஒரு மேனேஜர்ன்ற என்ன, அந்த பேங்குன்ற அந்த 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 வலையமைப்பின்ற மேல் இது மட்டும்தான் மேனேஜர். அப்போ உங்களுக்கு தான் எல்லாமே வந்து வரும், எல்லா ப்ரெஷரும் உங்களுக்கு தான் வரும். இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு மேனேஜராக வந்தால் சமாளிப்பீங்களா? ஒழிச்சிருந்து அம்மாண்டு தான் கற்றுணும். அப்போ அந்த டைமில் அம்மா வருவா இல்லை. அப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நினைப்பீங்க வந்து இப்போ நீ வந்து வளர்ந்துட்டேடா கதைக்கிறேன். அப்படி இல்லைக்கா, நாங்கள் அந்த வயசில் இருக்கும்போது எங்களுக்கு அந்த வயசுக்கான பக்குவம் இருந்தது. இப்போ இந்த வயசில் இப்படி இருக்கும். வந்து எனக்கு அந்த வயசில் இருக்கும்போது கதைக்க தெரியாது, ஆனால் எனக்கு உதவி கேட்க தெரியும். 18 வயசு இருக்கும்போது நான் பள்ளிக்கூடத்தில் போய் நான் சார்கிட்ட சொன்னேன், எனக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட வசதி இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் போய் கேட்டேன். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற பக்குவங்கள் வரணும் உங்கள்கிட்ட. சரிதானே? உங்களுக்கு உதவி செய்கிறக்கு 1000 பேர் இருக்கிறாங்கம்மா, விளங்குதா? ஆனால் என்ன விஷயம்னா கேட்கணும். இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கார்? கேட்டால் தான் கிடைக்க மாட்டேங்கிறார். வந்து இந்த முந்தைய ஒரு காலம் வந்து சில வேளை கேட்காம உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இந்த காலம் வந்து கேட்டாலே கிடைக்காது. அதால் என்ன செய்யணும்? நீங்கள் மேக்ஸிமம் கேட்கணும். என்ன கேட்காம இருக்க கிடைக்குமா? நான் ஒரு வேளை கடவுளாக இருந்தால் உங்களை பார்த்தா விளங்குமே. எனக்கு என்ன தெரியாதானே தங்கச்சி? நீங்கள் சொன்னால் தானே தெரியும். அப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளையா உங்களுக்கு சைக்கிள் வேணுமென்னு சொன்னால் எனக்கு தெரியும் என்ன சைக்கிள் உங்களுக்கு வேணுமென்னு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? டியூஷன் ஃபீஸ் கட்ட வசதி இல்லைன்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்படி ஓடி ஒழியலாமா? சரி, நீங்கள் வீடியோவில் வர வேண்டாம், பக்கத்தில் வந்துருந்து அண்ணா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கதைச்சா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தானே. சரி, ஒரு தடவை உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஹெல்ப் பண்ணலைன்னு வைப்போமே. சரி, நாங்கள் உழைக்கிறதுல ஒரு கொஞ்சம் மண்டாலும் ஒரு தங்கச்சி அணைச்சி உங்களுக்கு தருவோமா இல்லையா? இதுவே நீங்கள் வரும்போது எங்களை ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தருவோம்மா. என்ன சொல்லுங்க ஆமாக்கா? நார்மலாக நாங்களும் வந்து எத்தனையோ பேரோட பழகுறோம். என்ன இப்போ நீங்கள் உங்களோட மென்டாலிட்டி எனக்கு விளங்குது, ஆனால் யோசிக்கணுமே. நான் இப்போ அண்ணாக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சரி நீங்கள் ஒரு கதைக்கு அப்படி பிஹேவ் பண்ணாலும் நாங்கள் விட்டுட்டு போயிருந்தால் இந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. அதுக்காண்டி இப்போ நாங்கள் வந்ததால் இவ எங்கேயோ கொண்டு விட போகிற வேண்டி இல்லை, இருந்தாலும் அவங்களோட கஷ்டத்தில் ஒரு பங்கெடுப்பேன் தான். உதாரணத்துக்கு இன்றைக்கு வந்து நான் ஒரு சைக்கிளுக்கு காசு வந்துட்டேன்னா அவங்களோட கஷ்டம் குறையுமா இல்லையா? குறையுமா இல்லையா? கண்டிப்பாக குறையும். என்ன அப்போ வந்து நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். ஏன் நான் ஆரம்பத்தில் அவ்வளோ ப்ரெஷர் வந்த மாதிரி கத்தினேன்? நான் யாருக்காண்டி வந்தேன் யோசிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கி சேம் டைம் பண்ட தரப்புலேருந்து இன்னும் ஒரு ஆள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறா. வந்து பாருங்க, நான் வாசிச்சு காட்டுறேன். ஃபோன் ஆஃபாக போட்டுது. ஏதோ ஒரு பிரச்சனை, 5 வயசு பிள்ளை உண்டு, மரத்தால் விழுந்து ஏதோ பண்ணுறது நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ இல்லையா? ஒரு 1ஆம் ஆண்டு படிக்குதான். மரத்தால் விழுந்து ஒரு சீரியஸாக ஒரு இஷ்யூவில் இருக்குது, அப்பா இல்லை, வந்து பார்க்க சொல்லி. அப்போ நான் அங்கே போயிருக்கலாம் தானே. நீங்களும் விடாமல் அடிச்சு நீங்கள் மற்ற நீங்கள் 2 பொம்பளை பிள்ளைகளோட அம்மா இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னு நான் வந்தேன். சாரி, அப்பா இல்லாமல். இப்போ நீங்கள் நேற்றிலேருந்து அந்த அக்கா கேட்டபடியா. அப்போ நாங்கள் அப்படி வரும்போது வந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணால் கோபம் வருமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சரியம்மா, நீங்கள் சொல்லுங்கள் ஃபைனலாக உங்களுக்கு என்ன வேணும்? பிள்ளை கட்டுறக்க வந்து தானே சைக்கிள் வேணும், டியூஷன் ஃபீஸ் வேணும். நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள். அம்மா வேலையை போகக்கூடாதா? சரி, வேறு என்ன செய்யணும்? அது பாதுகாப்பு இல்லை தான். இவையல் விட்டுட்டு போனால் ஹெச்செல்லாம் கொஞ்சம் இருமேல். அம்மா வேலைக்கு போகக்கூடாது. ஓகே, அம்மா வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னு சொன்னால், எனக்கு இருக்கிறது அம்மா மட்டும்தான்.
அதால் அம்மா வேலைக்கு போயிட்டாண்டா எனக்கும் பாதுகாப்பு இல்லை. சேம் டைம் வந்து அம்மா சரியான வருத்தத்தில் இருக்கான்னு சொன்னால் அது இன்னும் நல்லா இருக்கும் இல்லை. இப்போ அம்மா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் பார்க்குறவங்களுக்கு கோம்புறது இங்கே பேர நடுவே. அப்போ அம்மா வேலையை போகக்கூடாது, இங்கே வெளிநாட்டில் இருந்தோன்னு நாங்கள் வச்சு உங்களை வீட்டில் வச்சுட்டு சாப்பாடு தரணுமாண்டு. அப்படி இல்லை. இப்போ நீங்கள் நினைக்கலாம் உங்களோட வயசுக்கு அது எனக்கு தெரியாதுண்டு, அப்படின்ட்டு இல்லைம்மா. அது சில விஷயங்கள் இருக்கு, நீங்கள் கற்றுக்கொள்ளணுமேண்ணா. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணுமேண்ணா. நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ வேறு என்ன செய்யணும்? இப்போ மகள் சொல்கிறா, நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும் பாரு. அதான் எனக்கு வேலைக்கு போக கஷ்டம் தம்பி, நீ எனக்கு உதவி செய்தால் நல்லா. உதவி செஞ்சால் நல்லம். அப்போ அதுதான் நம்ம இப்போ எனக்கு இப்போ உங்களோட நிலைமையை பார்த்தா கெஸ் பண்ண எழும் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமெண்டு. இருந்தாலும் வந்து உங்களோட மனசில் சில விஷயங்கள் இருக்குது தானே. இப்போ யாரும் உதவி செய்ய வந்தால் இதெல்லாம் கேட்கணுமெண்டு. அப்போ நான் அதுதான் கேட்குறேன் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு தரணுண்டு. இப்போ பிள்ளை கட்டுட்டா சைக்கிள் வேணுமெண்டு. அதே மாதிரி நீங்கள் காசு என்ன தந்தா உதவியாக, காசு என்ன தந்தால் ஓகே. என்ன மந்த்லி எவ்வளோ இருந்தால் உங்களை சமாளிக்கலும்? உங்களுக்கு நிலம்பரி காசு வருது தானே? எவ்வளோ வருது? 8500 வருது. வேறு யாருமே ஹெல்ப் பண்ணுறாங்களா மந்த்லி உங்களுக்கு? அப்படி ஒன்றும் இல்லை. அந்த 8500 மட்டும் தான் உங்களுக்கு வருமானமா? சரி ஓகே. அப்போ உங்களுக்கு மந்த்லி நாங்கள் எவ்வளோ தந்தால் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்? இப்போ ஒரு 1 லட்சம் தந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் எப்படி யோசிக்கணும், நீங்கள் அப்படி இல்லை நான் அப்படி கேட்க மாட்டீங்கன்னா என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து உழைச்சி தான் நான் சாப்பிட்டேங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து மினிமம் எவ்வளவு இருந்தால் உங்களால் சாதாரணமாக சமாளிக்கலும். இப்போ உதாரணமாக நீங்கள் மாதம் 30 நாள் வேலைக்கு போயிருந்தா நாங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் உங்களை மந்த்லி செய்கிறோம்டா, நீங்கள் ஒரு 5 நாள் வேலைக்கு போனால் அது எனக்கு அடிஷ்னலாக வரும் அப்படின்னு மாதிரி யோசிக்கணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ மாதம் இருந்தால் உங்களால் சமாளிக்கும்? இப்போ சொல்ல போனால் இப்போ என்னட்டு இப்போ ஒரு 10,000 இருந்தாலும், மாதம் 10,000 இருந்தாலும் அதுக்குள்ளே நான் அதுக்களவாக சமாளிச்சு கொள்ளுவீங்க. ஓகே. நான் 2 பேரும் தானே சமாளிச்சுக்கொள்ளணும். இந்த படிப்புகளுக்கு தான் கஷ்டம். ஓகே. அப்போ நாங்கள் இப்படி செய்வோம்மா. இப்போ என்னென்னா நீங்கள் பார்க்குற நீங்கள் யோசிப்பீங்க வந்து இவாக்கு வாழ்வாதாரம் செஞ்சு கொடுக்கலாம்ட்டு. வாழ்வாதாரம் செஞ்சு கொடுக்க முடியாது. என்னென்னா இது வந்து இவங்கட வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை. இப்போ நாங்கள் ஒரு கோழிக்கு கூட ஒரு கோழியோ வாங்கி கொடுக்கல. என்னென்னா இப்போ வந்து கோழி வந்துட்டு எல்லா இடம் மிச்சம் போட்டு வந்து கேமராவில் பார்த்தாங்கன்னா அழைப்பி விட்ருவாங்க. கேமரா இல்லை, நான் சும்மா எனக்கு தெரியும் அது இல்லைன்னு நான் சும்மா சொல்கிறோம்லங்க. இப்போ அந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே இருக்க முடியும். அது ஒரு யோசனை. அது நைட்டில் இப்போ நித்திரியே வருது இல்லை, எனக்கு சொன்னக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு ஹெல்ப் நாங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட கேட்குறோம். இவங்க உண்மையிலேயே நல்ல ஒரு நீட்டானவங்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு வேறு எங்கேயும் வந்து வீடுகள் நாங்கள் பார்த்து தந்தால் நீங்கள் இருப்பீங்களா? நான் இருப்பேன். அதாவது எப்படின்னா இப்படி அக்ரிமெண்ட் கட்டாயம் போடுவாங்களே. ஏன்னா இந்த கிழமைக்கா வாடகைக்கு விடுறாங்களோ எழுப்புறன்றது பெரிய கஷ்டம் இல்லைங்கதான். அப்போ அதால் வேறு எங்கேயும் நாங்கள் உங்களுக்கு சேஃப்டியான இடத்துல வீடு பார்த்து தந்தால் நீங்களும் பிள்ளையும் போய்ட்டு அங்கே இருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு சில பேருக்காண்டி ட்ரை பண்ணதில் கண்டாக்ட்ஸ் இருக்குது. அப்போ நல்லவங்களாக பார்த்து எடுத்து தந்தால் நீங்கள் மேபி உங்களோட பிள்ளையோட ஸ்கூலை வந்துட்டு மாற்ற வேண்டி வரும். மாற்றி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளோதான் காசு பணம் இருந்தால் மனுஷனுக்கு முதலாவது என்ன தேவை? நிம்மதியா. மற்றது நித்திரை வரும். உங்களுக்கு இப்போ நித்திரை இல்லைல்ல? ஏன் நித்திரை இல்லை? தை மாதம் எனக்கு சொல்லி போட்டினோம் இல்லை வீடு. அது முதல் தை மாதமா மாசி மாதமா? தை மாதம் வேண்டா. நீங்கள் பயப்பட தேவையில்லையே. வார வருஷம் மாசிலாம் தொடங்குது. தெரியாதா வாக்கு? மாசிக்கு வருது இல்லை. அன்றகுமார் இப்போ ஜனாதிபதி மாறினாப்புல அப்படி இல்லை வருது. தெரியாதா உங்களுக்கு? வா தெரியாவலேண்ணா. சரியக்கா சரியம்மா. இப்போ வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஒரே நாளில் எல்லாம் கிடைக்காது தானே. நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? நாங்கள் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு வந்ததுக்குனாங்க நாங்கள் 2 விஷயம் செய்கிறோம். ஒன்று வந்து பிள்ளைக்கு சைக்கிள் எடுத்து தரோம். சரியா? சைக்கிள் எடுத்து தரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். மற்ற வந்து உங்களுக்கு இப்போ தற்சமயம் சாப்பிட்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அடுத்த கட்டமாக மந்த்லி வந்து உங்களுக்கு யாரோடையும் கதைச்சு மேக்ஸிமம் ஒரு 15,000 நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சரியா? 15,000 அரேஞ்ச் பண்ணி தந்தால் நீங்கள் அந்த 10 நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரும் சாப்பாடு பயன்படுத்துங்க. அந்த ஒரு 5,000 வந்து உங்களோட பிள்ளையோட படிப்புக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சும்மா அந்த ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். சில யாரும் உங்களுக்கு கூட செய்யவும் முன் வரலாம். சரி தானே? சேம் டைம் வந்து உங்களுக்கு காணி இல்லை, வீடு இல்லை. அது வந்து நான் ஷுவர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து பெரிய அமௌண்ட்டான விஷயமாக்கா. அது வந்து செய்யணுமெண்டா மேனேஜர் தான் செய்ய வேண்டி வரும். ஆனால் உங்களால் இயலாதண்டு இல்லை. கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் முடியாதது ஒன்றுமே இல்லை. சரிதானே? அதெல்லாம் கண்டிப்பாக உங்களால் இயலும் தங்கச்சி. அப்போ நீங்கள் வந்து வளர்ந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு நிலைமைக்கு வர மட்டும் நாங்கள் இப்படி ரோல் பண்ணி தாக்கு பிடிப்போம். சரியா?
அங்கெல்லாம் நீங்கள் தான் வந்து அம்மா பார்க்கணும். இதுக்கிடையில் உங்களுக்கு கல்யாணமோ காதலோ அந்த கத்தரிக்காய் ஒன்றும் மனசில் வரவே கூடாதா? நான் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று நினைக்கிறேன். நீங்கள் இப்படி போனால் அப்புறம் அது தேவையில்லைன்னு அது தேவை, எல்லாம் தேவை லைஃப்பில். ஆனால் இப்போதைக்கு அது வரக்கூடாது. சரியா? உங்களோட அம்மா ஒரு நிலைமைக்கு வர மட்டும் அந்த பக்கமே உங்களோட சிந்தனை போகக்கூடாது. சரியா தங்கச்சி? ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிங்க, உங்களோட அம்மாவுக்கு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். சரிதானே? நீங்களும் உங்களோட தங்கச்சியும். தங்கச்சி எப்படி ஓகேவா? அவாவும் ஓகே, நல்லா படிப்பா. சரி, அப்போ உங்களோட அம்மாவுக்கு இருக்கிற நீங்களும் தங்கச்சியும். அப்போ அம்மாவை வடிவாக பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே. அப்போ உங்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் வரவே கூடாது. சரிதானே? இப்போ நான் அந்த இப்படி சொன்னால் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் எப்படி வளர்ந்து கடைசியில் எப்படி லைஃப் மாறி இருக்குமெண்டு. அதால் நீங்கள் சரியான கவனமாக இருக்கணும். சரிதானே? மைண்டை மாற்றுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணி நீங்கள் ஒரு சரியான பாதையில் போய் அம்மாவுக்கு நாளைக்கு காணி வீடு வளவெல்லாம் வேறு வாங்கி கொடுக்கணும். நீங்கள் தான் வாங்கி கொடுக்காம எப்படிங்க இது உங்களோட இது அக்ரிமெண்ட்டை? சரியா? இப்போ நாங்கள் சைக்கிள் என்ன விலையாக்கா வரும்? இப்போ 10,000 வருமாடி சைக்கிள்? சில்லு தானே தெரியும் 10,000க்கு தக்கோத. பார்த்தியா நீ சிரிச்சா அப்படி கதைக்கிறேன்னு பார்த்தியா? அவசரப்பட்டு மாமரத்துக்கு பின்னால் ஓடி ஒளிஞ்சு போனால் பேச்சு வேண்டி தேவைதானே இது? பார்த்தீங்களா? அக்காவே திருந்திட்டு அலும்பிந்து இப்போ இருக்கிறா பின்னுக்கு. கடும் அட்வைஸ். ஓகே, ஏதோ கண்ணுங்க மவுளாண்டு. எனக்கு 5,000 ரூபா என்ன தெரியாது, 1000 ரூபாண்டாண்டு. பத்து 50 இல்லை, அதுதான் சொன்னேன் 10 50 இல்லை. அந்த அதுதான் நம்ம அப்படி சொல்லல 10 பொல்லாத கல்வியா கிடக்கு. நீங்கள் 50,000 கொடுக்க 10,000 இதால் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய வராங்க இல்லை? பார்த்தீங்களா உங்களை பழக்கத்தை? அப்போ இது வந்து நீங்கள் இவாக்கு சைக்கிள் எடுத்து கொடுங்க. கரெக்டாக என்ன விட சைக்கிள்? சைக்கிள் 50க்குள்ளே பெருமாம்மா, லேடிஸ் சைக்கிள் எடுக்கலாம் 50க்குள்ளே. நீங்கள் புதுசு தான் எடுக்கணுமெண்டு இல்லை, நீங்கள் கட்டிக்காரியாக இருந்தால் ஈவன் செகண்ட் ஹேண்டாக கூட ஒரு நல்ல சைக்கிள் எடுத்த. ஏண்டா புதுசோ பழசோ நீங்கள் உழைக்கினா தான் ஓடும். அண்ட் வந்து புதுசோ பழசோ டயர் தேயும். அதால் நீங்கள் புதுசு தான் எடுக்கணுமெண்டு இல்லை. இன்னும் கொஞ்சம் காலத்தில் பைக்குக்கு மாறுறாக்கள் தான். அதால் நீங்கள் புதுசு எடுக்கணுமெண்டு இல்லை. ஒரு 26,000-30,000 ரூபாய்க்கு பழசொன்று எடுத்தால் உங்களுக்கு 20,000 மிச்சம். கொமர்ஸ் படிக்கிற பிள்ளை எக்கனாமிக் போய் எடுக்கிறீங்களா இல்லையா? பிஸ்னஸ் ஐடிஎம் அக்கௌண்ட்டுமா? அப்போ நல்லது. அப்போ நீங்கள் அப்படி எக்கனாமிக்கலாக யோசிக்கணும். சரி, அப்போ அதில் கொஞ்சம் மிச்சம் பெறும். அப்போ இது 50 வந்து வாக்கு சைக்கிளுக்கு. ஐயோ இந்த ஃபோன் ஒன் பண்ணணும் மேடா, டீட்டெயில் பார்க்குறேன்டா. அவர் ஆனந்தண்ணா அந்த நம்பர் இருக்கானோட்ட வீட்டை வந்து கல்வியங்காட்டில் வச்சு ஒரு இதில் அடித்து ஒன் பண்ணிப்பாம. இது ஒன்றும் பண்ணல, அது தான் பிரச்சனை. அம்மா சொல்லுங்க, அப்புறம் என்ன மாதிரி எங்களை பார்த்தா அப்படி கிடையாது, லூசு கூட்டமே கிடையாது. அப்படி கூட்டம் இங்கே இருக்காது. எங்கே இருக்காது? இங்கே இருக்காது, அங்கே இருக்கும் ஜெல்லிப்பள்ளி. பண்டத்தரிப்பில் இருக்காது பரத்துறையில் இருக்குண்ணா சிலவில். அது பரத்துறைக்கு வந்து பார்த்தா தான் லூசு கூட்டம். நாங்கள் நாளைக்கு வர வேண்டிய வலிக்கிட்ட தம்பி கொஞ்சம் வீட்டில் வேற விட்டு நல்லா ரெண்டே தான் நான் ஒன்று உரைக்கிறாங்களே என்ன ஒட்டி பிடிச்சிருக்குன்னு தொண்டே இல்லைன்னு. அம்மா கடிச்சிருந்தாலோ அம்மாவுக்கு முந்தி உனக்கு தான் கடிக்கும் இந்த வேக்கி பிறகுதான் அம்மா கடிக்கும். பார்த்தீங்களா வீடியோ பார்க்குறவங்க யாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்களே என்னடா அவன் மாதிரி அந்த பிள்ளைக்கு பேசுகிறான்ண்டு. ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் ஏன் பேசினான்ண்டு. சில பேருக்கு வந்து விற்கும் தானே உடக்குன்னு காலுக்கு பாம்பு பண்ணா விற்கலன்னு அதுக்காண்டி சொல்கிறது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர பண்ணுறேன் நீ இந்த அப்படி இல்லை, அது ஒரு யுத்திக்கானு. அது அந்த மாதிரி இப்போ அவ்வளோ நல்லா கதைக்கிறார். சட்டத்தர நீ அவரும் வாய்ப்பு இருக்கு நீ. ஓ ஆ ஓ அது என்ன தெரியும் நீ கதைப்பேன்ண்டு. ஏன் அதுதான் அது சரி எனக்கு விளங்குது. ஓ எல்லாரோடையும் கதைக்கல அடியப்பா நான் என்ன உன்னே இப்போ 4-5 பொடியில் கொண்டு விட்டுட்டு கதையண்டா சொன்னான். நாங்கள் எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உனக்கு என்ன? நாங்கள் எல்லாம் வயது போனாங்களப்பா யோசிச்சுப்பேன். அவனை 18 வயசுன்றே உண்டு டவுன் பண்ணங்க விட 5-6 குறைவு. 17 வேறு அதுவும் இல்லை 17. ஆ பச்சை குழந்தை அப்போ அப்படி இருக்கேக்குள்ள அதுவுமா இல்லை நான் என்ன ஆ 6 மாதம் போயிடுது.
வார மாதம் எத்தனை பர்த்டே 20 2ஆம் நம்பர் வருவீங்களா? நாங்களோ நாங்கள் வந்து கேக் கொட்டுவோமே வார மாதம் வந்து சரியா அதுவும் வேண்டாம் இந்த நெல்லிப்புக்கு ஒரு ரிவன் பேனால் உனக்கு இப்போ அம்மா கட்டுவாங்க உங்களாச்சும் கேக் பட்டா முன்னுக்கு வந்து ஓ முன்னுக்கு வர வேண்டாம் இனி வரணும் இப்ப அந்த அண்ணாக்கள் வந்து விட்டுறேன்டா என்ன செய்ய? கேக்க வாங்கிட்டாங்க பள்ளிக்கு கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன் பள்ளிக்கு கொண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாது நானே கொண்டே கொடுப்பேனே அங்கே ஆ அதுதானே இது சார்ஜ் ஏற அவளுக்கு அக்கா திரும்ப சொல்லுங்க அம்மா அக்கா திரும்ப சொல்லுங்க அக்கா அக்கா அம்மா நான் திரும்ப சொல்லுங்க நான் வீட்டை வருவேண்ணா திரும்ப சொல்லுங்க அக்கா நல்ல கதைடாப்பா நீ இப்போ ஒன் பண்ணு அக்கா சொல்லுங்க அக்கா சொல்லுங்க சொன்ன இருக்கா நீ சொல்லடி கேட்டு என்ன சொன்னா என்ன கேட்க பார்த்து கேட்டேன் வழியாக கேட்கணுமா சரி அம்மா இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம் இந்த ஃபோன் ஒன் பண்ண வழியாக ஒன்றாகாத வழியாக தான் நான் இப்போ ஒன் பண்ணி பார்த்தேன் என்னென்னா இந்த காசு வந்து உங்களுக்கு நான் தான் தாரேன் ஆனால் எனக்கு அனுப்பினது வேறு ஆக்கள் அப்போ அவங்களோட பேரை சொல்லணும் தானே அதால் தான் நான் இப்போ ஃபோனில் பேர் பார்க்க போனேன் அப்போ இந்த காசை வந்து உங்களுக்கு தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஆனந்தன் சொல்லி ஒரு அண்ணா அவரால் சரி தானே அவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரைக்குள்ளே என்னெடுத்து வந்துட்டு போனவர் கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சரி தானே அப்போ நான் இதை உங்களுக்கு தந்துருக்கேன் பிள்ளைக்கு இதை சைக்கிள் எடுக்கிறக்காண்டி சரி தானே சந்தோஷமா ஓகே அந்த ஆனந்த அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் நன்றி சொல்லு அம்மாவுக்கு சந்தோஷம் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ சைக்கிள் ஒன்று எடுத்துகிட்டு எனக்கு ஃபோட்டோ போடுறீங்க சரி தானே சைக்கிள் ஒன்று எடுத்துகிட்டு ஃபோட்டோ போடுறீங்க நீங்கள் ஆரம்பத்தில் அழுத கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு மனசில் இருக்குதம்மா சரியா அப்போ இதை வந்து நீங்கள் பிள்ளைக்கு சைக்கிள் எடுத்து கொடுங்க நான் இப்போ நீங்கள் நன்றி சொன்னது குறைவண்டு போட்டு நான் உங்களுக்கு தர்ற உதவியை வந்து குறைக்க இல்லாதம்மா அவர் தந்ததை நான் உங்களுக்கு தரத்தான் பண்ணும் ஆனாலும் நீங்கள் சில விஷயங்களை இன்னும் கற்றுக்கொள்ள இருக்குது நிறைய சரியோ அதை கற்றுக்கொள்ளுங்கோ சரி இதை பிடிங்க இடகை எழுதிடக்கூடாது ஓகே 15 16 17 18 19 20 சரியா ஓகே இன்னும் இது வந்து நீங்கள் நாங்கள் அடுத்த தரம் வருவோம் உங்கள்கிட்ட சரியா வரும் மட்டும் நீங்கள் சாப்பாட்டுக்கு இதை பயன்படுத்துங்க சரி தானே ஓகே அப்போ இதுவும் அவர் தந்தோம் இல்லை இப்போ நான் தந்தேன் எனக்கு அவர் தந்தார் தமிழில் எனக்கு தெரியாது முதல்ல சொன்னேன் இல்லை உங்களுக்கு சரி சொல்லுங்க கதைக்க தெரியும் சில அவ்வளோ கேட்குற இல்லை சொல்லுங்க அவருக்கு என்ன சொல்கிறீங்க இப்போ இந்த உதவியை செஞ்ச அந்த அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா அம்மா ஆனந்தண்ணா ஆனந்தண்ணா நாங்கள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தோம் இந்த இப்படியோட கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இந்த பண உதவியை செய்ததுக்கு கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொல்லி கிருஷ்ணா தம்பி மூலமாக அனுப்பியிருக்கிறீங்க மிகப்பெரிய நன்றி அண்ணா இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தேன் இப்படி ஒரு தொகை வரும் என்று சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை அண்ணா நன்றி அண்ணா நன்றி அண்ணா சந்தோஷம் பார்த்துருப்பீங்க வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வந்து காய்ச்சி எல்லாம் படியாக பார்த்துருப்பீங்க ஸோ நாங்கள் டிசைட் பண்ணது சரியாக இருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன் இந்த பிள்ளைக்கு வந்து சைக்கிள் எடுத்து கொடுக்கணும் மற்றது நீங்கள் சாப்பாடு பயன்படுத்தணும் மற்றது தங்கச்சி ஓகே தானே நீங்கள் ஆரம்பத்தில் வந்து கதைச்சது எல்லாம் பிறகு கோவமா அப்போ என்ன காலைல இல்லையாண்ணா அப்போ ஓகேயா உண்மையா தம்பி உண்மையாக நீங்கள் 3 பேரும் வந்து உங்களுக்கு உண்மையாக சத்தியமாக சொல்ல முடியாத அளவுக்கு மனதில் நிம்மதி சந்தோஷமாக இருக்குது தம்பி இப்படி ஒரு உதவி சத்தியமாக இது வரைக்கும் ஒரு தருமே செய்ததே இல்லை தம்பி உண்மையாக நீங்கள் வந்திருக்கிறீங்க கடவுள் சத்தியமாக நேற்றும் கோயிலுக்கு போய் அழுகிறேன் கடவுள் மாதாவே ஏன் இப்படி சோதிக்கிறேன் என்னால் இனி ஏறாது சத்தியமாக தம்பி கடவுளை மண்டாடினேன் என்னால் இனி கஷ்டப்பட இயலாது என்னோட மனதில் தென்பு இல்லை என்னால் இயலாது எனக்கு வருத்தம் என்ற பிள்ளைகள் நல்லா வரணும் படிக்கணும் அதுதான் தம்பி என்ற கனவு லட்சியம் எல்லாமே அதுதான் என்ற பிள்ளைகள் நல்லா படித்து என்ன போல அதுகள் கஷ்டப்படக்கூடாது தம்பி நாங்கள் அறகுறைய படித்ததுலாம் இப்படி கஷ்டப்படுறோம் அதை படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேணும் அதுதான் என் ஆசை கனவு எல்லாமே அதுதான் எனக்கு
சரி வருவாங்கன்னு நம்புவோம். படிக்கணும் தங்கச்சி, சரியா? மற்றது எக்காரம் கொண்டும் எந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் ஒரு பிள்ளை செய்வீங்களா இருந்தால் அது சின்ன ஆளாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணினா அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள பழகிக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆக்களாக வரலாம், சரிதானே? எப்போ நாங்கள் ஒரு பெரிய ஆக்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷமே நீங்கள் உங்களுக்கான வீழ்ச்சியை அடைய தொடங்குவீங்க, சரியா? ஓகேயா? ஸோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆரம்பத்தில் வந்து நான் கதைச்ச விடயம் சில பேருக்கு வந்துட்டு கோவத்தை ஏற்படுத்திக்கலாம். இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்து பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அம்மா கோவிச்சுனீங்களா நீங்கள்? இல்லை அவாக்கு புத்தி தான் சொல்லி இருக்கிறீங்க, நான் கோவிக்கல தம்பி. சரி, ஓகே. அப்போ டைம் ஆகிட்டு விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடாது, மாறணும், சரி தங்கச்சி? ஓகே, நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். பாயா? சரி, ஓகே.